எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறது. அவர் வரல முக்கியமா இவர் தான் சொல்லுவாரு. இவர் ராஜபிரசாத் அழகா சொல்லுவாரு. அழகா சொல்றது இல்ல, இந்த சப்ஜெக்ட் கூட ராஜபன் வந்தா நல்லா இருக்குமே. கால் பண்ணி பாருங்க மேடம். குட் ஈவினிங் மேடம், கேக்குதுங்களா? ஹலோ சொல்லுங்க சார். மேடம், யமுனா மேடம் வந்து இந்த லிங்க் அனுப்பிச்சாங்க மேடம். என் பேர் ரமணா. ஐ எம் காலிங் யூ ஃப்ரம் சேவாலயா மேடம். நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓ. ஓகே ஓகே. யமுனா மேடம்கிட்ட இன்னைக்கு ஒரு மத்தியானம் பேசியிருந்தேன் நான். மேடம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து சேவாலயான்னு பேர் மேடம். இந்த என்ஜிஓ வந்து we have been in existence for 35 years மேடம். 35 வருஷமா இருக்கும். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். Sorry for interrupting, sir. Let's have the session. At the end of the session, if anything wants, we can discuss it, sir. Sure madam. This person is waiting. Thank you. I would like to introduce our resource person, Ms. Abhirami. Good evening, everyone. I would like to welcome Dr. S. Abhirami, BNYS, naturopathy and yoga physician. She is the founder of C2H Naturopathy Yoga Clinic, Hillpop. She has been actively conducting awareness program and free camps at International Tamil Vegetarian Union, Srishti, Chennai, All Indian Pensioners Federation, Chennai, and so on. Thank you for joining us today, ma'am. Thank you, ma'am. I would like to hand over the session to Abhirami, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you. By the way, I'm Ashwati, ma'am. வணக்கம் மேடம். எப்படி போச்சு உங்களது மலேசியா ட்ரிப்? நல்லா போச்சுங்க மேம். நான் at the end of the meetingல நான் அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்றேன். ஓகே. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து எல்டர்லில, அதாவது முதுமையில வந்து நம்ம எப்படி இந்த யோகா அண்ட் நேச்சுரோபதியை வந்து எப்படி நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து நேச்சுரோபதி அப்படின்னா வந்து சித்தாவா இருக்கலாம், இல்லை ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்ஸ். நாங்கள் ஆல்ரெடி இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம், இங்க இருந்து எப்படி இந்த சிஸ்டம்க்கு ஜம்ப் பண்றதுன்ற நிறைய டவுட்ஸ் இருக்கு. அதாவது தெரியுது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு, ஆனா இதை எப்படி ஃபாலோ பண்ணணும்ன்ற கைடன்ஸ் வந்து நிறைய பேர்கிட்ட அவேர்னஸ் கம்மியா இருக்குன்றதுனாலதான் இந்த டாக்கு. ஸோ இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த ஜீரியாட்ரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் 60ல இருந்தே வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70க்கு மேலதான் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு அஃபிஷியலி above 60 they are called senior citizens. பட் 70க்கு மேலதான் அந்த பாடியில வந்து ரொம்ப அந்த டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ், ஓகே நமக்கும் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு அலாம் வந்து இப்ப தெரிய ஆரம்பிக்குது. அது ஈவன் நான் நிறைய 75 ஈவன் 95 96 இயர்ஸ் ஓல்டு பாக்குறேன். they are so young. அவங்க வந்து ஏஜ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். நாங்க வந்து ஹெல்தியா இருக்கோன்றத நிறைய இடத்துல எனக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே டவுன் பாத்தீங்கன்னா 35 வயசுலயே பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். சுகர் இருக்கும், வெயிட் போட்டிருப்பாங்க, ஹார்மோன்ஸ் ஒழுங்கா இருக்காது, ரொம்ப சிக்காவும் இருப்பாங்க. ஸோ இப்ப இந்த இயற்கை மருத்துவத்தை வந்து எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல வந்து கொண்டு வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விஷயம் தான். இந்த 3 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய புரோட்டோகால். ஃபர்ஸ்ட் விஷயம்ன்றது வந்து உங்களுடைய ஸ்லீப். ஸோ நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா 6 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னாலே ரொம்ப போதுமான ஒரு 6 ஹவர்ஸ் தூங்கிட்டோம் அப்படின்னா நான் வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டேன், இல்ல ஒரு 4 ஹவர்ஸ் தூங்கிட்டேன்னா போதும் அப்படின்றத வந்து ஒரு மைண்ட் பிளாக் வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி ஏஜ் ஆக ஆக, அதாவது இப்போ நீங்க ஒரு 60 இயர்ஸ்க்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா, இல்ல 70க்குள்ள இருக்கீங்க, அந்த ஸ்லாட்டுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 8 ஹவர்ஸ் டு 10 ஹவர்ஸ் தூங்கணும். முதல்ல நீங்க தூங்கணும். தூங்காம இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் கிடைக்குமோ அது எல்லா காரணங்களையும் தேடி கண்டுபிடிச்சு பட்டியலிட்டு இதெல்லாம் தான் காரணம், தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் கிட்ட, ஒரு டாக்டர் கிட்ட பல டாக்டர் கிட்ட போய் மாத்திரை கொடுங்க, ஏதாவது தெரப்பி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஸ்லீப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம். ஆனா நம்ம மைண்டை தான் நம்ம வந்து போட்டு தேவையில்லாம அதை ட்ரிக் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில இருந்து எல்லாம் நார்மலா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. கரெக்டா அந்த படுக்க போற டைம்ல தான் எல்லா, அதாவது உலகத்திலேயே அவங்களுக்கு தான் எல்லா கஷ்டமும் இருக்கா மாதிரி எல்லா கஷ்டத்தையும் அப்பதான் அவங்க கரெக்டா ஸ்கிரீன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. டாக்டர் இல்ல இஷ்யூ, பையன் சரியா பேச மாட்டேங்கிறான், இல்ல நான் தனியா இருக்கேன், இல்ல என் கணவர் என்னை விட்டு போயிட்டாரு, இல்ல என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, இல்ல எனக்கு ஏன் இப்படி என் லைஃப்ல இப்படி எல்லாம் நடக்குது. காலையில இருந்து அதை பத்திலாம் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. கரெக்டா படுக்க போற டைம்ல தான் இருக்கிற எல்லா பிரச்சனையும் லிஸ்ட் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு மைண்டை ரொம்ப இன்னும் ஆக்டிவா கொண்டு வருவாங்க. ஸோ
ஜென்ரலா நீங்க தூங்க போற சமயத்துல இந்த மாதிரி ரொம்ப சோகமா இருக்கக்கூடிய விஷயங்கள், இல்ல உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ நம்ம திங்கே பண்ணக்கூடாது. நம்ம எல்லார் லைஃப்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு அழகான ஒரு மெமரி இருக்கும். ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் இருக்கும். அதையோ இல்ல வந்து ஓகே இப்ப நான் இட்ஸ் மை ஸ்லீப்பிங் டைம். அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட்டா உங்க மைண்ட ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல நீங்க டியூன் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு நாள் 11 மணி வரைக்கும் தூங்குறது, இல்ல ஒரு நாளைக்கு வந்து 9:30க்கே பெட்ட போட்டு படுத்துக்கிறது. ஒரு நாள் வந்து சரி கொஞ்ச நேரம் ஃபோன பார்க்கலாம், கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம். இந்த மாரி நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களால ஸ்லீப் சைக்கிள ரொட்டீனா கொண்டு வர முடியாது. ஸ்லீப்புக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு. ஸ்லீப்புக்குன்னு ஒரு ஹைஜீன் இருக்கு. ஏன்னா, இதோடைய சயன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த 3 ஐன்னு சொல்லக்கூடிய இந்த பிரெயின்க்குள்ள ஒரு பீனியல் கிளாண்டுன்றது ஒரு சின்ன பட்டாணி சைஸ்ல ஒரு கிளாண்ட் இருக்கு. அது பேர் பீனியல் கிளாண்ட். அதுல இருந்து தான் மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கும். ஸோ மெலட்டோனின் சுரந்தா தான் நீங்க தூங்க முடியும். ஸோ அது எப்ப சுரக்கும்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் 7 மணில இருந்தே சுரக்க ஆரம்பிச்சுரும். அந்த காலத்துலலாம் அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஒரு 7:30, 8க்கு மேல லைட் எல்லாம் டிம் பண்ணிக்கிட்டே வருவாங்க. முதல்ல 5 மணி, 6 மணிக்கெல்லாம் நல்லா பிரைட் லைட்ஸ் இருக்கும். ஒரு 7 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒயிட் லைட்ல இருந்து எல்லோ லைட்டுக்கு மாறுவாங்க. அப்புறமா எல்லோ லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, 0 வாட்ஸா மாறும். முக்கியமான எந்தெந்த இடத்துலலாம் வெளிச்சம் வேண்டாமோ, அந்த அந்த இடத்துல எல்லாத்தையும் வெளிச்சத்த நிறுத்திட்டு, சாப்பிடுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அந்த லைட் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா லைட் வந்து ஷட் டவுன் ஆயிடும். ஆனா, இப்ப சினாரியோ அப்படி கிடையவே கிடையாது. இப்ப நான் பேசிக்கிட்டு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க ஒண்ணு இருக்கு இல்லையா? கையில புடிச்சிட்டு ஒண்ணு இருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த மொபைல். அது வந்து நைட்டு 10 மணி இல்ல 1 மணி, 2 மணி, 3 மணி வரைக்கும் நீங்க ஆன் பண்ணி, இருட்டு அறையில உங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த பிரைட் லைட் போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா, அந்த பீனியல் கிளாண்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே போகாது. இது வந்து நைட் ஆயிடுச்சு. அப்ப நம்ப இன்னும் நெறைய சொரக்கணும், தூங்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே போகாது. உங்க மைண்ட எப்பவுமே அலர்ட்டாவும் அப்படியே ஆ எப்பவுமே என்ன சொல்றது? ஒரு எக்ஸைட்டட் மோட்லயே வச்சிருக்கும். அதனால தான் மொபைல்ஸ் பார்த்துட்டே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல தூக்கம் வரும். கொஞ்ச நேரம் நீங்க ரீல்ஸோ இல்ல யூடியூப்ல அப்பதான் நமக்கு வந்து ஞானோதயம். நான் வந்து ஹெல்த் டிப்ஸ் பார்க்குறேன். நான் வந்து நாளையில இருந்து நான் வந்து டயட் ஃபாலோ பண்றேன். அப்படிலாம் சொல்லி தேடி தேடி ரொம்ப மூளைய வந்து யூஸ் பண்ற மாதிரியான வீடியோஸ் நெறைய பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் வராது. ஏன்னா இந்த லைட் போயிட்டு என்ன பண்ணும்னா, அந்த ஹார்மோனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்காது. இன்னும் டேவே தான் இருக்கு. இன்னும் இருட்டா மாறல. ஸோ இன்னும் சொரக்க வேண்டாம். ஸோ ரிப்பீட்டடா நீங்க டெய்லி இந்த மாரி வெளிச்சத்த காமிச்சுக்கிட்டே இருக்கிற பட்சத்துல, உங்களுடைய தூக்கத்துக்கான ஹார்மோன் குறைஞ்சுகிட்டே வரும். நீங்க என்னதான் பவர்ஃபுல்லான தூக்க மாத்திரையே போட்டாலும், அதனால தான் அது உங்க பாடிக்கு வேலை செய்யாம போகும். ஒரு 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் தூங்குவீங்க. இல்ல அதே தூக்க மாத்திரையில ஒரு 4, 5 வருஷம் நல்ல தூக்கம் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் அதே தூக்க மாத்திரை போட்டா வேலை செய்யாது. உடனே என்ன பண்ணுவீங்க? டாக்டர திட்ட ஆரம்பிச்சுருவீங்க. இந்த டாக்டர் சரியான மாத்திரை குடுக்க மாட்டேங்கிறாரு. இல்லன்னா இன்னும் ஹெவியா டோஸ் குடுக்குறாரு. அப்படின்னு. ஸோ தூங்கறதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான ப்ராப்பரான பிளேஸ், ப்ராப்பரான டைம், ப்ராப்பரான ஒரு லொகேஷன். அந்த லொகேஷன், பிளேஸ் இது எல்லாமே கரெக்ட்டா இந்த இடத்துல எனக்கு படுத்தா நல்லா தூக்கம் வரும். அதே மாரி அந்த ப்ராப்பர் பெட்டிங், உங்களுடைய பில்லோ கவர்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இரிட்டேஷனா இருக்கக்கூடாது. ஆல்டர்னேட் டேஸ் உங்களோட பில்லோ கவர்ஸும், பெட் கவர்ஸும் மாத்தி இருக்கணும். அதுல வந்து பெருசா டஸ்ட் இருக்கக்கூடாது. அதே மாரி பெட்ல நெறைய விஷயங்கள அடுக்கி வச்சுக்க கூடாது. பக்கத்திலேயே டார்ச்சு, அ என்ன சொல்றது? இந்த பெயின் பாம்ஸு, மெடிசின்ஸு அது இதுன்னு சொல்லி பெட்ட வந்து ரொம்ப குப்பை மாரி பக்கத்திலேயே நெறைய குப்பை மாரி வச்சிருக்க கூடாது. நீங்க போய் படுத்தீங்கன்னா, இப்ப எப்படி ஒரு ஹோட்டல் ரூம்க்கு போறோம். பார்த்த உடனே போய் படுத்த உடனே நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு லக்ஸுரி ஃபீல் கொண்டு வரும் இல்லையா? அதே ஃபீல நம்ம வீட்ல கொண்டு வரணும். உங்களோட பெட்டிங் அண்ட் ஒரு கண்டிப்பா ஒரு நைட் லேம்ப் இருக்கணும். பிகாஸ் ஏஜ் ஆகுறதுனால கம்ப்ளீட் டார்க்னஸ்க்கயும் உங்களால கொண்டு போக முடியாது. வெளிச்சம் தேவைப்படும். ஸோ இது வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன். இன்னொரு ஒரு முக்கியமான ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய டின்னர். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கும். லைக்கிங்ஸும் இருக்கும். இப்ப நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நைட்டு சாதம் சாப்பிட்டுட்டு தூங்குனா நல்லா தூக்கம் வரும். சில பேருக்கு ரொம்ப லைட்டா சாப்பிட்டாலே நிம்மதியா தூங்கிருவாங்க. இல்ல நார்மலா இருக்கு. எனக்கு ஒரு 2 இட்லி ஒரு 7:30க்கு சாப்பிட்டேன் அப்டின்னா, எனக்கு நைட் நல்லா தூக்கம் வந்துரும். இல்ல எனக்கு அட்லீஸ்ட் ஒரு புடியாச்சும் சாதம் சாப்பிடணும். இல்ல எனக்கு தோசை சாப்பிட்டா இந்த மாரி ஒரு எஃபெக்ட் இருக்கு. எல்லாமே நமக்கு தெரியும். எது சாப்பிட்டா நம்ம தூக்கம் அஃபெக்ட் ஆகுதுன்னு. ஜென்ரலா எங்களோட அட்வைஸ் என்னன்னா, ஒரு 7, 7:30க்கு உங்க டின்னர முடிச்சுடுங்க. சப்போஸ் உங்க பெட் டைம் 9:30, 10 இருக்குன்னா, படுக்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பழம் சீசனலா கிடைக்குது. இப்ப மாம்பழம் கிடைக்குதா? டயபெட்டிக்கா இருந்தாலும் பரவால்ல. ஒரு மாம்பழம் தாராளமா சாப்பிடலாம். மாம்பழம் சாப்பிடலாம், கொய்யா பழம் சாப்பிடலாம், பப்பாளி பழம்.
இதெல்லாம் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, இந்த பப்பாளி, கொய்யா, மாதுளை இதுலலாம் வந்து கொஞ்சம் இந்த புரோட்டீனும் இருக்கு. ட்ரிப்டோஃபான்ன்ற ஒரு கன்டென்ட் அதுல இருக்கும். ஸோ என்ன பண்ணா இந்த ட்ரிப்டோஃபான் புரோட்டீன் உங்களுடைய ஸ்லீப் ஹார்மோனை போய் ஸ்டிமுலேட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல எனக்கு கொஞ்சம் இந்த மில்க் அலர்ஜிஸ் இல்ல, எனக்கு ஆட்டோ இம்யூன் மாதிரி எதுவுமே இல்லை, அதாவது சொரியாசிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இல்லைன்றவங்க சர்க்கரையே இல்லாம சும்மா ஒரு 1/4 டம்ளர் பசும்பாலோ இல்ல ஏதாவது ஒரு ரெகுலர் பால் நல்ல சூடா பசும்பாலோ இல்ல ரெகுலர் மில்கையோ அலாங் வித் ஃப்ரூட்ஸோட நீங்க எடுத்துட்டு படுக்கும்போது இந்த ஸ்லீப் ஹார்மோனை இன்டியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப சப்போஸ் நீங்க வந்து எனக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. சப்போஸ் பிபி இருக்கு அப்படின்னா நாங்க வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பனானாஸ்ல அதிகப்படியான பொட்டாசியம் இருக்கிறதுனால. சோ நீங்க என்ன பண்ணணும், குட்டி மாலைப்பழம் மாதிரி வாங்கி வச்சுக்கணும். இல்ல ஒரு ஒரு மீடியம் சைஸ் பச்சை வாழைப்பழம் வாங்கி வச்சுக்கணும். இல்ல செவ்வாழை. சோ இது வந்து நீங்க 7:30க்கு டின்னர் முடிச்சிட்டு 10 மணிக்கு படுக்கிற ஆளுங்களுக்கு இப்படி நீங்க ஒரு டயட் ஃபாலோ பண்ணும்போது நடுராத்திரி பசி வராது. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்கெட்ஸ், மிக்சர் இல்லைன்னா வந்து சாக்லேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து இல்ல காஃபி இந்த மாதிரி நிறைய வந்து நைட் டைம் ட்ரை பண்ணுவாங்க தூங்க வரத்துக்கு. பட் இதெல்லாம் இன்னும் உங்க தூக்கத்தை வர்சன் பண்ணும். அதே மாதிரி யூரின் இஷ்யூஸஸ் இருக்கும். அதாவது தூங்கும்போது யூரின்னால உங்களுடைய தூக்கம் கெடுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப மினிமலைஸ்டிக் பண்ணிக்கோங்க. அது இப்ப வெயில் காலம்ன்றதுனால பெருசா நமக்கு தண்ணி வந்து யூரினா போகாது. ஏன்னா நமக்கு அதிகப்படியான ஸ்வெட் அண்ட் இந்த பாடி ஹீட்டை கம்மி பண்றதுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ அதனால ஈவினிங் ஒரு 6:30க்கு மேல எவ்வளோக்கு எவ்வளோ அளவு கம்மி பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. பகல் நேரத்துல நிறைய தண்ணி குடிச்சிருங்க. ஒரு 1.5 லிட்டர்ல இருந்து 2.5 லிட்டர் வரைக்கும் பகல் நேரங்களை குடிச்சிருங்க. சப்போஸ் கிட்னி பேஷண்ட்ஸா இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு, டாக்டர் வந்து 1 லிட்டர் தான் குடிக்கணும், எனி அண்டர்லைன் எனி ஸ்பெஷல் கண்டிஷன்ஸுக்கு இப்ப நான் சொல்ற இந்த வாட்டர் மெத்தட்ஸ் சூட் ஆகாது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணிருக்காங்களோ அந்த எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க. மத்தவங்க ஆண்களா இருந்தா கண்டிப்பா 2 லிட்டர், பெண்களா இருந்ததுன்னா கண்டிப்பா 1.5 லிட்டராச்சும் குடிக்கணும். இதே இப்ப நீங்க நல்ல நல்ல நிலைமையில இருக்கீங்க, பாடியில எந்த கண்டிஷன்ஸும் இல்லை அப்படின்னா ஆண்களா இருந்தா 2.5 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் வரைக்கும் குடிக்கலாம். பெண்களா இருந்தா 2.5 லிட்டர்ல இருந்து 2.25 லிட்டர் வரைக்கும் கூட குடிக்கலாம் தண்ணி. ஸோ இதை வந்து நீங்க மெஷர் பண்ணி வச்சுக்கணும். 1 லிட்டர் பாட்டில்ல 3 பாட்டிலா தண்ணியை பிரிச்சு வச்சுக்கணும். தண்ணியிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயே நீங்க ஃபிளேவர் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து தண்ணியோட டேஸ்ட் பிடிக்கல, தண்ணி குடிக்கணும்னே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குதுமா, அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல நீங்க லவங்கம் போட்டுக்கலாம், ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய்லாம் போட்டு குடிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாயில இருக்கக்கூடிய ட்ரைனஸ், அதாவது வாய் வறண்டு போகுது இல்லையா, அந்த வறட்சி எல்லாம் நமக்கு கம்மியாகும். அடுத்தது ஜீரகம் போட்டு தண்ணி குடிக்கிறதோ இல்ல சோம்பு போட்டு தண்ணி குடிக்கிறதோ நம்மளுடைய டைஜஷனுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாடியும் நமக்கு கூலா வச்சுக்கும். லவங்கம் போட்டு குடிச்சீங்க அப்படின்னா சுகர் லெவல், சுகர் பேஷண்ட்ஸ் ஹை சுகர் இருக்கு, இன்சுலின் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பட்டை அந்த இல்லைன்னா லவங்கம் இதை வந்து நீங்க ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து பொடி பண்ணியும் போட்டுக்கலாம். இல்ல பட்டைய அப்படியே லைட்டா கிரஷ் பண்ணிட்டும் போட்டுக்கலாம், லவங்கத்தையும் கிரஷ் பண்ணிட்டு இதுல போட்டுக்கலாம். ஸோ இது வந்து மல்டி யூசஸ். அதாவது மெயின் விஷயம் வந்து உங்களுடைய ட்ரைனஸ் அது கம்மி பண்ணி கொடுக்கும். 2வது டைஜஷன். 3வது சப்போஸ் டயபெட்டிக்கா இருக்கீங்க, பாடி டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, பிபி அதிகமா இருக்கு அப்படின்னா, அதாவது இது எப்படின்னா இப்போ நம்ம அலோபதி மாத்திரை மாதிரி ஒரு தடவை போட்டோன்னே வேலை செய்யுமானா வேலை செய்யாது. இதை நீங்க ரெகுலரா எடுக்கணும். இப்போ ஒரு நாள் ஜீரா வாட்டர் எடுக்கிறீங்கன்னா அடுத்த நாள் சோம்பு தண்ணி குடிங்க, அதுக்கு அடுத்த நாள் பட்டை போட்டு தண்ணி குடிங்க, அதுக்கு அடுத்த நாள் லவங்கம் போட்டு தண்ணி குடிக்கிறது, இன்னொரு நாள் ஏலக்காய் போட்டு தண்ணி குடிக்கிறது. இல்ல இப்ப வெயிலுக்கு வெட்டி வேர் கிடைக்கும், வெட்டி வேரை நல்லா ஒரு காட்டன் துணியில நல்லா மூட்டை மாதிரி கட்டிட்டு நீங்க குடிக்கிற பானையிலயோ இல்ல நீங்க குடிக்கிற ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கக்கூடிய வெசல்லையோ நீங்க இந்த வெட்டி வேர் தண்ணியை போட்டு வச்சு குடிக்கலாம். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் மைண்டை வந்து ரெகுலரா குடிக்கிறதுக்கு பதிலாக மைண்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இன்னும் அதிகமா குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த சியா சீட்ஸ், சப்ஜா விதைகள், இது எல்லா சூப்பர் மார்க்கெட் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மளிகை கடையிலேயே கிடைக்கும். ரொம்ப விலை கம்மி தான். அத நைட் இல்ல நீங்க போட்டு ஒரு 10 நிமிஷத்துலயே அது புசு புசுன்னு அழகா பால் மாதிரி பொங்கி வந்துரும். ஸோ இந்த சப்ஜா போட்டு தண்ணி நம்ம நிறைய குடிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்க்குலேஷனை சீரா வச்சுக்கிறதுக்கும் பிளட்டை பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தூங்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல வாட்டர், நல்லா வார்ம் வாட்டர், கொஞ்சம் மில்க் குடிச்சா தூக்கம் வரும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் மில்க் அட்வைஸ் பண்ணுவேன். இல்லைன்னா ஜென்ரலா மில்க் வேண்டாம், இல்ல எனக்கு பால் குடிச்சா நல்லா தூக்கம் வரும்ன்றவங்களுக்கு டிக்கு, இல்ல நான் இது வரைக்கும் பாலே குடிச்சது இல்ல,
பட் நான் நல்லா தான் தூங்குறேன் அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நான் எது பண்ணாலும் எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, மாத்திரை சாப்பிட்டு பார்த்துட்டேன், பில்லோ கவர்ஸ் மாத்தி பார்த்துட்டேன், பொசிஷன் மாத்தி பார்த்துட்டேன், இதை சேஞ்ச் பண்ணிட்டு அதை சேஞ்ச் பண்ணேன்றவங்களுக்கு தான் இந்த வாட்டர், மில்க், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம். இன்னொரு அடிஷனல், நடுவுல சப்போஸ் 2:30 மணி 3 மணிக்கு மறுபடியும் பசிக்குது, பழங்கள் சாப்பிட்டாச்சு, ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டீங்க, மறுபடியும் விடியற் காலையில லைட்டா பசிக்குது அப்படின்றாங்க போது ஊற வச்ச நட்ஸ் 4 பாதாம், இல்ல வெறும் காஞ்ச திராட்சை, பாதாம்லாம் வாங்க முடியாது, திராட்சை காஞ்ச திராட்சைனால வாங்கிக்க முடியும்னு நல்லா ஒரு 8ல இருந்து 10 உலர் திராட்சைகளை நைட்டே ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி விடியற் காலையில பசி வருது, கொஞ்சம் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு, இல்ல கொஞ்சம் எனர்ஜி டவுனா இருக்கணும் போது இந்த மாதிரி காஞ்ச உலர் திராட்சைகள் சாப்பிடுறது, இல்ல என்னால பாதாம், அக்ரூட்டு, இந்த காஞ்ச ஃபிக்ஸ், அத்தி, இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் வாங்கிக்க முடியும் அப்படின்றவங்க நட்ஸை சோக் பண்ணி சாப்பிடலாம். இல்ல எனக்கு நட்ஸ் அஃபோர்டபிள் இல்ல, என்னால வாங்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைன்றவங்க இந்த விதைகள்னு கிடைக்கும், பூசணி விதை, சூரியகாந்தி விதை, அல்சி விதை, ஆழி விதைகள், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சீட்ஸையுமே நம்ம ஊற வச்சு நைட்டு அந்த விடியற் காலையில பசி எடுக்கும் போது நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது, இப்ப இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்னு ஒண்ணு இருக்கு. அதாவது தூங்குறதுக்குன்னே ஒரு குவாலிட்டி இருக்கு. தூங்கியிருப்பாங்க, ஆனா காலையில எழுந்துச்சாலும் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ இப்ப தூங்குறதுக்கு முன்னாடி இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி நடுவுல தூக்கம் கலைஞ்சாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை சாப்பிட்டு மறுபடியும் அந்த தூக்கத்தை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணும்போது உங்க குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். எதுக்காக நம்ம குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூங்கும் போது மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் ரிப்பேர் ஆகும். அதாவது மறுநாள் காலையில நம்மள ஃப்ரெஷ்ஷா கொண்டு வரதுக்கான ரீசன் இந்த செல் ரிப்பேர். ஸோ பாடியில இருக்கக்கூடிய செல் வந்து நமக்கு நல்லா ரிப்பேர் ஆகும். ஸோ நீங்க வந்து நல்லா தூங்க தூங்க என்ன சொல்றது, உங்களுடைய ஏஜ் வந்து அப்படியே ரிவர்ஸ்ல போகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆள் பாக்குறதுக்கு 70 வயசு மாதிரியே தெரியல, ஆள் பாக்குறதுக்கு வந்து 90 வயசு மாதிரியே தெரியல, நல்லா பிரிஸ்கா இருக்காங்க. அப்படி என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அவங்க நல்லா தூங்குவாங்க. அண்ட் முதல்ல நம்ம மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், நமக்கு நல்லா தூங்கணும், தூக்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாடியில மோஸ்ட், அதாவது அட்ரஸே பண்ணாத ஒரு விஷயம், அதாவது நம்ம பாடி சொல்லும். தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொன்னா உடனே தண்ணி குடிச்சிடுறோம், பசிக்குதுன்னு சொன்னா உடனே சாப்பிட்டுடுறோம். ஆனா தூக்கம் வருதுன்னு சொன்னா மட்டும் தள்ளி போட்டுக்கிட்டே போவோம். சரி இன்னொரு 10 நிமிஷத்துல தூங்கிடலாம், இதோ இவங்க கிட்ட போன் பேசிட்டு தூங்கிடலாம், இல்ல இந்த ஒரு சீரியலை முடிச்சுட்டு தூங்கிடலாம். இந்த மாதிரி நம்ம தூக்கத்தை மட்டும் என்ன பண்ணுவோம், தள்ளிக்கிட்டே இருப்போம். எப்பெல்லாம் உங்க பாடி உங்களை தூங்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணுதோ, எப்படியாப்பட்ட வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே போட்டுட்டு தூக்கம் வரும்போது தயவு செஞ்சு போய் படுத்து தூங்கிடுங்க. ஸோ ஏன்னா பேக்கேஜஸ் ஆஃப் ஸ்லீப் நிறைய இருக்கும். இப்போ ஒரு நைட்டு தூங்கல அப்படின்னா நம்ம பாடி 3 days எடுத்துக்கும், 3 நாள் எடுத்துக்கும் நம்ம உடம்ப அதை சரி பண்ணிக்கிறது. அப்போ சரியாவே தூங்கல, வருஷ கணக்குல தூங்கல அப்படின்னும் போது அதே மாதிரி என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ பகல்ல தூங்கிட்டா நான் எப்படிமா நைட்ல தூங்க முடியும். பரவாயில்ல, உங்களுக்கு எப்போ நல்ல டீப் ஸ்லீப் வருதோ முதல்ல அந்த குட்டி குட்டி பேக்கேஜஸ் முடிங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா தூங்கி 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 உங்களுடைய அந்த என்ன சொல்றது, பாக்கின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, தூக்கத்துக்கான பாக்கி ஒண்ணு இருக்கும். அந்த பேலன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் வந்து, அதுக்கு பேருக்கு வந்து சிர்காடியன் ரிதம்னு ஒண்ணு இருக்கு. நமக்குன்னு ஒரு ஸ்லீப் ரிதம்னு ஒண்ணு பாடிக்குள்ள வச்சிருப்பாங்க. சோ அந்த ரிதம் சைக்கிள்ல நீங்களும் வந்து அழகா உட்கார ஆரம்பிச்சிருவீங்க. சோ தூக்கம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கொஞ்ச நேரம் தூங்கினாலும் நல்ல குவாலிட்டியா தூங்கணும். சோ தட் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஒரு சோர்வாவோ டயர்டாவோ இருக்கக்கூடாது. தாராளமா சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour கழிச்சு ஒரு 20ல இருந்து 30 நிமிஷம் மத்தியானம் நாப்பு வயசானவங்க கண்டிப்பா எடுக்கலாம். மத்தியானம் தூங்குற ஹேபிட் ரொம்ப கெட்ட பழக்கம், இதனால வெயிட் போட்டுரும், ஹார்ட் பிரச்சனை வந்துரும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, சாப்பிட்ட உடனே கொஞ்சம் அசதியா இருக்கு அப்படின்னா, ஆனா சாப்பிட்ட உடனே தூங்கிடாதீங்க. சாப்பிட்டு 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் ஆகட்டும். ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே டைரக்டா பெட்ல போயிட்டு போன் எடுத்து வச்சுட்டு படுத்துப்பாங்க. அப்படியே தன்னை மறந்து 1/2 hour தூங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தூங்கும் போது என்ன ஆகும்னா, வயிற்றை சுத்தி இடுப்பை சுத்தி நிறைய வெயிட் கெயின் போடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால சாப்பிட்ட உடனே ஒரு 1.5 hours ஆச்சும் மினிமம் கேப் கொடுங்க. கேப் கொடுத்துட்டு நீங்க ஒரு அலாம் வச்சுட்டு கரெக்டா 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம். இல்ல எனக்கு டெய்லி ரொட்டீன் நான் 1 hour தூங்கினா தான் எனக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நினைக்கிறவங்க அந்த ரொட்டீனையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்லை நான் இதுக்கு மதியானம் ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்றவங்க ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. நாளையில இருந்து ஒரு சின்ன ட்ரை பண்ணுங்க. அலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 minutes ஸ்னாப் எடுக்க முடியுதான்னு பாருங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் விஷயம் வந்து தூக்கம். 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் பயிற்சி. கண்டிப்பா ஏதாவது ஒரு உடல் பயிற்சி நம்ம, அதாவது இப்ப நிறைய ஃப்ரீ வருது. யோகா கிளாஸஸ், பார்க்குக்கு போனீங்கன்னா ஃப்ரீ யோகா கிளாஸஸ் வருது. வயசானவங்களுக்கு நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இந்த பிசியோ எக்ஸசைசஸ் சொல்லி தராங்க. ஏதாவது ஒரு ரெஜிமெண்ட். ஒண்ணு நடக்கிறது மட்டும்தான் எக்ஸசைஸ்ன்றது கிடையவே கிடையாது. டெய்லி நான் நடந்துடுறேன், அவ்வளவுதான் என்னோட உடல் பயிற்சின்றது கிடையாது. மூச்சு பயிற்சி பண்ணணும். எங்கெங்கெல்லாம் நமக்கு பெயின்ஸ் இருக்கோ அந்த ஜாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம லூசன் அப் பண்ணணும். மனசை காம் டவுன் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குன்றதுனால 2 வேலையா பிரிச்சுக்கோங்க. காலையில ஒரு 20 நிமிஷம், ஈவினிங் ஒரு 20 நிமிஷம். சப்போஸ் காலையில வாக்கிங் போறீங்கன்னா ஈவினிங் ஒரு 20 நிமிஷம் யோகாவோ, மூச்சு பயிற்சியோ, இல்ல தியான பயிற்சியோ ஏதாவது பண்ணுங்க. இல்ல எனக்கு காலையில யோகா பண்ண முடியுது, தியான பயிற்சி எனக்கு காலையில கொஞ்சம் நல்லா இருக்குன்னா காலையில அதை பண்ணிட்டு ஈவினிங் வந்து வாக்கிங் போறது, உங்களை சோஷியலைஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நீங்க ஆனா கண்டிப்பா 20 நிமிஷம் உடலுக்கான பயிற்சியை நம்ம கொடுத்தே ஆகணும். எங்க வலிக்குதோ அந்த இடத்துல போய் ஒரு பிசியோதெரபிஸ்ட் கிட்டயோ இல்ல ஒரு யோகா நேச்சுரோபதி டாக்டர் கிட்டயோ உங்களுக்கான எக்ஸசைஸ் புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்கும். ஒரு 5ல இருந்து 10 எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க இல்லையா? நிறைய ஜூம் மீட்டிங்ஸ்ல யோகா கிளாஸஸ் நடக்கும். இல்ல இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஃபவுண்டேஷன்ஸ்ல வந்து இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது அதை நல்லா கத்து வச்சுக்கிட்டு உங்க உடம்புக்கு எது சூட் ஆகுமோ, ஓகே எனக்கு ரொம்ப ஷோல்டர் பெயினா இருக்கா, ஒரு 10 ஷோல்டர் எக்ஸசைஸ் கத்துக்கோங்க. இல்ல ஒரு 5 ஷோல்டர் எக்ஸசைஸ் கத்துக்கோங்க. இடுப்பு ரொம்ப வலிக்குது, இல்ல முட்டி ரொம்ப வலிக்குது, வலிக்குதுன்னு நம்ம வெறும் மாத்திரையும் உடம்பலும் இல்லாம எப்போ நம்ம எக்ஸசைஸ்குள்ள நீங்க ஜம்ப் பண்றீங்களோ அப்பதான் அந்த பெயின் குறையும். இல்லைன்னா அந்த பெயின் உங்களை விட்டு போகவே போகாது. ஸோ அதுக்குதான் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. எதுக்காக நம்ம எக்ஸசைஸ் பண்றோம்னா, நீங்க எப்பெல்லாம் எக்ஸசைஸ் பண்றீங்களோ என்டார்பின் அப்படின்ற ஒரு ஹார்மோன். இந்த என்டார்பின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கான ஹாப்பி ஹார்மோன். 4 ஹாப்பி ஹார்மோன் இருக்கு நம்ம பாடியில. அதாவது நம்மள வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு. அதுல ஒண்ணுதான் வந்து இந்த என்டார்பின். மீதி 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். DOSE. ஸோ டோபமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின் அண்ட் என்டார்பின். ஸோ இந்த டோபமைன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மள மோட்டிவேட் பண்ணிக்கிறது, மோட்டிவேட்டடான ஸ்பீச் கேட்டுக்கிறது, இல்ல நம்ம வந்து ஒரு டெய்லி ஒரு டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க் எல்லாம் நம்ம ஒரு டாஸ்க் கூட மிஸ் பண்ணாம இப்ப 10 வேலை எழுதி வச்சிருந்தீங்கன்னா 10 வேலையும் முடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்களே ஒரு பெருமையா தோணும்ல. பரவாயில்லப்பா இந்த வயசுல நம்ம 10 ஆக்டிவிட்டி எழுதணும், 10 ஆக்டிவிட்டியும் நான் இன்னைக்கு முடிச்சுட்டேன். அப்போ இந்த வயித்துல இருந்து இந்த டோபமைன் செக்ரீட் ஆகும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்டா இருக்கும், மோட்டிவேட்டடா இருப்பீங்க. ஆக்சிடோசின்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப உங்க பேரப்பையன் வந்து உங்களை கட்டி பிடிச்சிக்கிறான், இல்ல பேத்தி வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு கிஸ் கொடுக்குறா, இல்ல உங்க கணவரே உங்க தோல் மேல வந்து திடீர்னு கிச்சன்ல வந்து ஒரு நல்லா சமைச்சிருக்க அப்படின்னு ஒரு டச் கொடுக்குறாங்க. அதாவது பிசிக்கல் டச். இல்ல உங்க வீட்ல வந்து பெட் வச்சிருக்கீங்க, ஒரு டாக் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு கேட் வச்சிருக்கீங்கன்னா அதுங்க வந்து நம்ம கிட்ட வந்து ரொம்ப கொஞ்சம் விளையாடும் இல்லையா? ஸோ யாராச்சும் ஒரு பிசிக்கல் டச் இருந்தது அப்படின்னா இந்த ஆக்சிடோசின் லெவல் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் என்னது? டோபமைன், செரட்டோனின். ஏதாவது இப்ப காமெடி பாப்பீங்க, வயிறை விட்டு அப்படின்னா வாய் விட்டு சிரிப்பீங்க, வயிறெல்லாம் வலிக்கும், கண்ணுல இருந்து தண்ணி வரும். சோ அப்போ இந்த செரட்டோனின் செக்ரீட் ஆகும். சோ நல்ல ஒரு காமெடி ஜோக் அடிக்கிறது, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட நல்ல சிட்சாட் பண்றது, இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு மீட்டிங்ல வந்து யாராச்சும் ரொம்ப கிண்டல் பண்றது பண்ணும்போது நம்மள அறியாம சிரிக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த செரட்டோனின் பயங்கரமா செக்ரீட் ஆகும். அந்த ஒரு 10 நிமிஷம் நீங்க எதை பத்தியுமே யோசிக்க மாட்டீங்க, எல்லாத்தையுமே மறந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. லாஸ்டா இருக்கிறது தான் என்டார்பின். ஸோ என்டார்பின் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது, ரன்னிங் பண்ணும்போது, அப்படி பண்ணும்போது நம்ம பாடியில இருந்து செக்ரேட். அதனாலதான் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸே ஒரு அடிக்ட் ஆகும். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணலன்னா அவங்களுக்கு அந்த டேவே, ஐயோ மேம் இன்னைக்கு யோகா மிஸ் பண்ணிட்டேன், இன்னைக்கு எக்ஸசைஸ் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு டேவே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு அடிக்ஷன், அந்த என்டார்பின் அடிக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 4 விஷயம் DOSE, தோசா மாதிரி DOSE ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லி மெடிசன் டோஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இந்த டோஸ். ஸோ டோபமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின் அண்ட் என்டார்பின். ஸோ இந்த 4 ஹார்மோனும் தான் நம்ம பாடியை ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கும். அது 4மே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி நமக்கு வயிற்றுல இருந்து தான் செக்ரீட் ஆகும். ஸோ அதனால நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் வந்து டயட் பத்தி தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம ஆரோக்கியமா சாப்பிடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு நம்ம ஹாப்பியா இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா தூங்கணும். 2வது விஷயம் கண்டிப்பா காலையில ஒரு 20 நிமிஷம், ஈவினிங் ஒரு 20 நிமிஷம் நம்ம வாக்கிங் போகணும். லாஸ்டா சொல்லக்கூடியது வந்து இந்த டயட். ஸோ எப்போ ஒருத்தவங்க நல்லா தூங்குறாங்க, நல்ல உடல் பயிற்சி பண்றாங்க, நல்ல ஆரோக்கியமா சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு டாக்டர்ஸோட ஹெல்ப்பே தேவைப்படாது. மார்க் மை வேர்ட்ஸ். இது யாராச்சும் ஒருத்தவங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு 90 வயசுல இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் நீங்க கேளுங்க,
ஒண்ணுமே நல்லா தூங்குறேன்ப்பா, ஏதோ என்னால முடிஞ்ச உடற்பயிற்சி பண்றேன், காலைல எந்திச்சு கைய கால கொஞ்சம் அசைச்சுப்பேன், நல்ல ஆகாரம் சாப்பிடுறேன், அவ்வளவுதான். மாத்திரையே இருக்காது உங்க லிஸ்ட்ல. இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம மிஸ் பண்ணா கூட லிஸ்ட் ஆஃப் மெடிசின்ஸ் வந்து அதிகமாயிடும். சரியா தூங்கல அப்படின்னா ஒண்ணு மாத்தி மென்டல் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும், பிசிக்கல் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும். எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா பெயின் அதிகமாகும். சரியா சாப்பிடல அப்படின்னா எல்லாமே நீங்க இன்வைட் பண்ணிக்கலாம். சோ அதனால இந்த 3 தான் வந்து ஒரு பெரிய மந்த்ரா மாதிரி. டெய்லி ஒரு செக்லிஸ்ட். ஓகே நான் இன்னைக்கு வந்து நீங்க டெய்லியுமே எழுதுங்க. எத்தனை மணிக்கு படுத்தீங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க. நீங்களே உங்களை அசஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நீங்க நான் எக்ஸசைஸ் பண்ணேனா ஒரு 15 டேஸ்ல டெய்லி டேட் போட்டு இவ்வளவு மணி நேரம் தூங்கியிருக்கேன், இவ்வளவு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் இவ்வளவு ஆரோக்கியமா சாப்பிட்டிருக்கேன். ஒரு ஜேர்னல் எழுதுங்க. டெய்லி ஒரு டேட் போட்டு இன்னைக்கு என்ன 12ஆம் தேதி. சோ நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 13ஆம் தேதியில இருந்து ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு 7 டேஸ் உங்களை நீங்க அசஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியும் நீங்க எந்த எந்த ஜோன்ல நம்ம நிக்கிறோம். ஓகே நம்ம வந்து இதை மிஸ் பண்ணியிருக்கோம். ரிப்போர்ட் கார்டு மாதிரி தான். ஓகே இந்த சப்ஜெக்ட்ல நம்ம கொஞ்சம் லோவா இருக்கு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ எப்பவுமே ஜேர்னல் எழுதி வச்சுக்கிட்டீங்க. எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா எங்கேயும் யார்கிட்டயுமே போய் நம்ம கேள்வியே கேட்க வேண்டாம். நீங்களே உங்ககிட்ட பேசிக்கலாம், செல்ஃப் டாக் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம இந்த வீக் ஃபுல்லா எக்ஸசைஸே சரியா பண்ணல, ஓகே இந்த வீக்ல நம்ம ஃபைபரே கான்சென்ட்ரேட் பண்ணல, ஓகே இந்த வீக்ல நம்ம சரியாவே தூங்கல. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல நம்ம அதை சரி பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். இப்ப டயட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்கு வந்துடுறேன். ஸோ டயட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸ் இருப்பாங்க, நான் வெஜிடேரியன்ஸ் இருப்பாங்க. எதுவுமே தப்பு கிடையாது. வெஜிடேரியனாவே இருக்கிறதும் ரொம்ப நல்லதுன்னு சொல்ல மாட்டோம், நான் வெஜிடேரியனாவே இருக்கவங்கள கெட்டவங்களும் சொல்ல மாட்டோம். யார் யாருக்கு எப்படி பேலன்ஸ்டா வேணுமோ அவங்கவுங்க பாடிக்கு அவங்கவுங்க லைக்கிங்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம டயட்டை ரொம்ப அழகா ஈஸியா பண்ணிக்கலாம். நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் தான். மத்தியானம் லஞ்சோட இந்த நான் வெஜிடேரியன்ஸை எடுத்து இற கட்டிடணும். நைட்டுக்கும் நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் அப்படின்னா அசிடிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ PAN40, ஜெலுசில் இல்ல ஏதாவது ஒரு அசிடிட்டிக்கான மெடிசின்ஸ் ஓமிப்ரசோல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இல்ல பெரிய பெரிய ஏப்பம் வர மாதிரி இருக்கும், ஜீரணம் ஆகாது. ஸோ நான் வெஜிடேரியன்ஸா இருக்கிறவங்க காலையில டிஃபனாவோ இல்ல லஞ்சாவோ சாப்பிட்டு அதோட அந்த நான்வெஜ்ஜை இற கட்டிடுங்க. நைட்டுக்கு நான்வெஜ் எடுத்துட்டு போவாதீங்க. இது எல்லா ஏஜ் குரூப்புக்குமே, நாட் ஓன்லி ஃபார் சீனியர் சிட்டிசன். யூ மைட் பி லைக் யங் 30ஸ்ல இருக்கலாம், 40ஸ்ல இருக்கலாம், 50ஸ்ல கூட இருக்கலாம். ஸோ இது வந்து ஏன்னா ஜென்ரலா நைட்ல வந்து அவ்வளவு ஹெவி மீட்டை நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால காலையில நீங்க அது சாப்பிட்டுக்கோங்க. வீக்லி ட்வைஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா மோர் தென் இனஃப். அதாவது எனக்கு புரோட்டீன் எப்படி கிடைக்கும், B12 எப்படி கிடைக்கும்னா அதுக்கான அதர் வெஜிடேரியன் சோர்சஸ் நான் என்னன்றதை நான் சொல்றேன். ஸோ வீக்லி 2 டைம்ஸ் நான்வெஜ் எடுத்துக்கிறது ஓகே. இல்ல நான் பெருசா மீட் எல்லாம் சாப்பிட மாட்டேமா, வெறும் எக்கு மட்டும் டாக்டர் சொல்லி நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா டெய்லி எக்கு சாப்பிடலாம். இது வந்து ஏன் வந்து ஃபர்ஸ்ட் நான் வெஜிடேரியன் அட்ரஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அவங்களுக்கு டயட்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய வெஜிடேரியனை சொல்லும் போது அவங்களால ஈஸியா அதை ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸு சாப்பிட்றவங்களா இருந்தா ஒரு நாளைக்கு 2ல இருந்து 4 எக்ஸு சாப்பிடலாம். ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 எக்கும், லஞ்சுக்கு 2 எக்கும் வச்சுக்கலாம். இல்ல நான் எக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு நான் வேற சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சொல்றேன். நான்வெஜ் அதே மாதிரி வீக்லி ட்வைஸ் பிரியாணி மாதிரி, கிரேவி மாதிரி இந்த மாதிரி நீங்க வீட்லயே பண்ணி சாப்பிடுறது, ஃபிஷ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெஜிடேரியன்ஸ் வரும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல, அதாவது நீங்க காலையில எழுந்திரிச்ச உடனே பெட்டை விட்டு கீழே இறங்கின உடனே நல்ல ஒரு ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு, இதுலயுமே ஒரு டவுட் இருக்கு, வாய் கொப்பளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு தண்ணி குடிக்கணுமா இல்ல அப்படியே எழுந்திரிச்ச உடனே நான் டைரக்டா தண்ணி குடிக்கணுமா அப்படின்னு. ஜென்ரலாவே நமக்கு கேவிட்டிஸ் அந்த நைட்டு தூங்கும் போது நிறைய பாக்டீரியா நம்ம வாயில இருக்கிறதுனால ஜென்ரலா வாயை கிளீன் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டோ இல்ல வாயை கொப்பளிச்சுட்டோ அட்லீஸ்ட் நீங்க தண்ணி குடிக்கிறது தான் சேஃப். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க, வெறும் வயிற்றுல தான் தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க, ப்ரஷ் பண்ணாம தண்ணி குடிக்கணும்னு எங்கேயுமே சொல்லலை இல்லையா. ஸோ அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா நைட்டு கண்டிப்பா ப்ரஷ் பண்ணிட்டு படுக்கிறது நல்ல ஒரு ஹேபிட். அது எல்லார்கிட்டயும் நம்மளால ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ப்ரஷ் பண்ணாதவங்க கண்டிப்பா காலையில ப்ரஷ் பண்ணிட்டோ இல்ல வாய் கொப்பளிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்ச கையோட நீங்க ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஜூசஸ் எடுத்துக்கலாம். எடுத்த உடனே காஃபி போகாம காலையில, ஏன்னா அது ஹை அசிடிக். எடுத்த உடனே ஏதாவது வாழைத்தண்டு ஜூஸோ இல்ல வெள்ளை பூசணிக்காவோ இல்ல வந்து கேரட்டோ, இல்லம்மா அதெல்லாம் எதுவுமே எங்களால பண்ண முடியாது, நாங்க தனியா இருக்கோம், நானும் எங்க வீட்டுக்கார் மட்டும்தான் இருக்கோம், இல்ல நான் மட்டும்தான் வீட்டுல இருக்கேன் அப்படின்றவங்க இந்த வெந்தயம்லாம் இருக்கும், வெந்தயம் இல்ல வந்து இந்த சப்ஜா விதைகள் இல்ல வந்து இந்த சோம்பு தண்ணி இல்ல ஜீரகம் தண்ணி இல்ல ஏதாவது காய்கறியை வந்து நீங்க போட்டு ஊற வச்ச அந்த தண்ணியை மட்டும் காலையில ஃபர்ஸ்ட் குடிச்சிருங்க.
வெயில் காலம்ன்றதுனால இந்த பழையது இல்ல அரிசி வடிச்ச கஞ்சி தண்ணி இந்த மாதிரி விஷயங்களும் நீங்க குடிக்கலாம். இல்ல மோர். இத குடிச்சிட்டு என்னால காஃபி டீயே இல்லாம இருக்கவே முடியாது. டே ஸ்டார்ட்ஸ் வித் அ காஃபி அப்படின்றவங்க இந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள் ஜூஸோ இல்ல மோர் மாதிரியோ இல்ல இந்த அரிசி கஞ்சி தண்ணி மாதிரிலாம் குடிச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு காஃபியோ டீயோ குடிக்கலாம். ஏன்னா அப்போ அந்த அசிடிட்டி இருக்காது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்டே நமக்கு பாடி பியூரிஃபை பண்ணிடும். நான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க டீ காஃபி கம்மி பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. பால் இல்லாம லெமன் டீ, பிளாக் காஃபி, கிரீன் டீ இந்த மாதிரி குடிச்சீங்க இல்ல சுக்கு பால் குடிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புரதச்சத்து அதிகமா இருக்கணும். கண்டிப்பா இட்லி, தோசை ஏன்னா உளுந்தம் பருப்பு அதுல அதிகமா இருக்கும். இல்ல பருப்பு அடை, இல்ல சிறுதானியத்துல ஏதாவது ஒரு தோசை. அதோட ஒரு 250 கிராம் பழம். ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல எப்படி இருக்கும்னா, முதல்ல பழங்கள் சாப்பிட்டுருங்க. சீசனலா கிடைக்கிற பழங்கள். எது விலை கம்மியா இருக்கோ, கொய்யாப்பழம் கம்மியா இருக்கா, இல்ல 2 வாழைப்பழம் கம்மியா இருக்கா, இல்ல வந்து ஆப்பிள் விலை கம்மியா இருந்தா, எது பப்பாளி பழம் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிடைக்கும். இப்ப வந்து தர்பூசணி கிடைக்கும், மலாம்பழம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது ஒரு 1/4 கிலோக்கு வரா மாரி எடுத்து வச்சுட்டு, அத நல்லா பொறுமையா மென்னு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 இட்லியோ, ஒரு தோசையோ, இல்ல எனக்கு இந்த பழம் சாப்பிட்டதே ஃபுல்லா இருக்க மாரி இருக்குன்னா, ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் காலையில வந்து கண்டிப்பா பழத்தோட ஏதாவது ஒரு 2 நம்மளுடைய ரெகுலர் சவுத் இந்தியன் என்னெல்லாம் சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, இடியாப்பம், அடை, ஆப்பம், புட்டு, இந்த பூரி, சப்பாத்திலாம் காலையில சாப்பிட வேண்டாம். அதே மாரி இந்த சம்பா ரவைன்னு ஒண்ணு கிடைக்கும். ப்ரவுன் கலர்ல இருக்கும். நம்ம ரெகுலர் ரவை இல்லாம சம்பா ரவையில கிச்சடி பண்ணி சாப்பிடுறது. இல்ல கேழ்வரகு சேமியால சேமியா உப்புமா பண்ணி சாப்பிடுறது. அதே மாரி அவல் கிடைச்சதுன்னா, அவல வந்து தேங்காய் பால்ல ஊற வச்சு சாப்பிடுறது. இது மாரி நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. காலங்காத்தால இந்த பூரி, சப்பாத்தி, அ அ அ கோதுமையில வரக்கூடிய இந்த ரவையில வரக்கூடிய சேமியா, ரவ உப்புமான்றது வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. பொங்கல் கூட நீங்க சாப்பிடலாம் காலையில டிஃபனுக்கு. ஆ அதுக்கப்புறம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும், லஞ்சுக்கும் நடுவுல இடைப்பட்ட காலத்துல ஒரு 11 மணிக்கு கண்டிப்பா டீ, காஃபி குடிக்காம, இப்ப வெயில்ன்றதுனால மறுபடியும் இளநீரோ, இல்ல மோரோ, இல்ல மோர்ல ஒரு ஸ்பூன் வந்து முருங்கைக்கீரை பொடி கலந்து போட்டு குடிக்கிறது. இல்ல வந்து ஏதாவது வந்து ஒரு பழங்கள் சாப்பிடுறது. எப்படிலாம் நம்ம பழங்கள வந்து ஏன் பழத்துக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ட் குடுக்குறோம் அப்படின்னா, உங்களுடைய டெட் செல்ஸ் அதாவது உள்ள இருக்கக்கூடிய வயதான செல்ஸ் எல்லாத்தையும் அத வந்து வாஷ் அவுட் பண்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அதனால இந்த இன் பிட்வீன் 11:00க்கு கண்டிப்பா சப்போஸ் இல்ல எனக்கு காலையில டிஃபன் வேணும், ப்ராப்பர் டிஃபன் வேணும் அப்படின்றவங்க, டிஃபன சாப்பிட்டுட்டு கூட 11 மணி வாக்குல நீங்க இந்த பழங்கள் சாப்பிடலாம். இல்ல எனக்கு மோரு, இளநீர்லாம் புடிக்கும். நான் அப்படிதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியும் குடிக்கலாம். இல்ல காலையில எனக்கு காஃபி வேண்டாம். இந்த நீங்க சொல்ற இந்த ஜூஸஸ்லாம் நான் குடிக்கிறேன்றவங்க வேணா 11 மணி டைம்ல ஒரு லெமன் டீயோ, இல்ல பிளாக் காஃபியோ, இல்ல கிரீன் டீயோ நீங்க குடிச்சுக்கலாம். லஞ்சுக்கு கண்டிப்பா 2 காய்கறி இருக்கணும். 2 பொரியல் இருக்கணும். சாதம் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா 2 ஒரு அவரைக்காய் பொரியலோ, ஒரு பீட்ரூட் பொரியல் இருக்கணும். இல்ல ஒரு கூட்டு, ஒரு ஒரு பொரியல் இருக்கணும். ஓகே. கண்டிப்பா 2 காய்கறிகள் இருக்கணும். அ ஐயோ! நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். என்னால கரெக்ட்டா அப்படி பண்ண முடியாதுன்னா கிடையாது. நீங்க கண்டிப்பா 2 காய் சாப்பிடணும். இதுல வந்து கணக்கு போட்டுக்காதீங்க. சாம்பார்லயும் தான் நாங்க காய் போட்டுருக்கோம். சாம்பார்லயே 2 காய் போட்டுட்டேன். அதனால எனக்கு 1 பொரியல் இருந்தா போதும். கிடையாது. சாம்பார்ல நீங்க 2 காய் போட்டு சாம்பார் வச்சாலும், தனியா 2 பொரியல் கம்பல்சரி சாப்பிடணும். ஒரு நாளைக்கு ஆவரேஜா பழங்களையும் ஆ பழங்கள் வந்து ஒரு 250 கிராமும், காய்கறி வந்து ஒரு 250 கிராம்ஸும் நம்ம உடம்புக்குள்ள போயாகணும். குறைஞ்சது 2ம் சேர்த்து ஒரு 500 கிராம்ஸ் ஆச்சும் உள்ள போச்சுன்னா தான், நார்ச்சத்து, அந்த குட்டி குட்டி மினரல்ஸ், மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இது எல்லாமே கிடைக்கும். ஸோ ஒரு நாள் பீன்ஸ் பொரியல், ஒரு நாள் அ அ ஒரு ஏதாவது ஒரு கூட்டு ஒண்ணு வச்சுக்கோங்க. சொரக்காய் கூட்டோ, இல்ல சௌசௌ கூட்டோ, இல்ல பூசணிக்காய் கூட்டோ அந்த மாரி. இல்ல ஒரு நாள் வந்து கத்திரிக்காய், முருங்கக்காய் பொரியல் பண்றீங்க அப்டின்னா, வெள்ள முள்ளங்கிய வந்து கூட்டு மாதிரியோ, இல்ல இத பொரியல் பண்ணிட்டு 2மே பொரியலாவும் நீங்க வச்சுக்கலாம். தேங்காய் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடலாம். உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ, ஆனா எனக்கு 2 காய்கறி உள்ள போயே ஆகணும். ரைஸ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ரைஸ் இருக்கிற இடத்துல நெறைய காய்கறிகள் சாப்பிடுங்க. இல்ல எனக்கு ஒரு காயே நான் நெறைய பண்ணி சாப்பிடுறேன். ஒரு காயே எனக்கு 200 கிராம்ஸ் வரைக்கும் நான் பண்ணி சாப்பிடுறேன் அப்படின்னாலும் எனக்கு ஓகே. ஆனா எனக்கு தேவை குவான்டிட்டி ஒரு 200 கிராம் ஆச்சும் காய்கறி டெய்லி உள்ள போகணும். அது கூட்டு ஃபார்மேட்ல போனாலும் சரி, இல்ல காய்கறி ஃபார்மேட்ல போனாலும் சரி. ஈவ்னிங் ஸ்நாக்ஸ் டைம்ல நெறைய சுண்டல் சாப்பிடுங்க, பாப்கார்ன் சாப்பிடுங்க, பர்ஃபி சாப்பிடுங்க, நட்ஸு, சீட்ஸு இதெல்லாம் வந்து ஈவ்னிங் டைம்ல சாப்பிடணும். இந்த பஜ்ஜி, போண்டா, மிக்ஸ்சரு, டீயு, சமோசா இது மாரி விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. ரொம்ப ரேர். அதாவது எப்படிம்மா நீ சொல்றதே எப்படிம்மா டெய்லி சாப்பிட முடியுன்ற
உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. ரொம்ப ரேரா இப்ப ஏதோ கெஸ்ட் வந்திருக்காங்க, பேர பசங்க வந்திருக்காங்க போது அக்கேஷனலா ஸ்வீட்ஸ், சமோசா, பஜ்ஜி போண்டா ரொம்ப ரேர். வீக்லி ஒன்ஸோ இல்ல 15 டேஸ் ஒன்ஸோ நீங்க அலவுட். பட் மத்தபடி கண்டிப்பா பாப்கார்ன், இந்த உடைச்ச கடலை, வறுத்த வேர்க்கடலை, அப்படி இல்லைன்னா வந்து இந்த ஊற வச்ச நட்ஸ் இல்ல ஊற வச்ச சீட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், கிரீன் டீ, இல்ல மறுபடியும் சுக்கு பால் குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஈவினிங் வச்சுக்கோங்க. நைட்டு பெரும்பாலும் லைட்டா வச்சுக்கோங்க. இடியாப்பம் வித் தேங்காய் பால், இல்ல வந்து நல்ல பவுல் ஆஃப் சூப். நாங்க ஜென்ரலா நேச்சுரோபதியில நைட் வந்து சூப்ஸ் தான் சொல்லுவோம். சில பேருக்கு சூப்ஸ் பத்தாதுன்ற பட்சத்துல நைட்டும் நீங்க டிஃபனே வச்சுக்கலாம். அப்ப வந்து நீங்க பொங்கல், இடியாப்பம், ஆப்பம் வித் தேங்காய் பால். தேங்காய் பால்லாம் நீங்க டெய்லியுமே உங்களுடைய லைஃப்ல இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. ஒரு 4 தேங்காய் தண்ணி போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டினீங்கன்னா தேங்காய் பால் வந்துட போகுது. ரொம்ப ஹை டயபெட்டிக்கா இருக்கீங்கன்னா சக்கரை போடாம தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. எனக்கு சுகர் இல்ல அப்படின்றவங்க தாராளமா நாட்டு சர்க்கரையை போட்டு ஏலக்காய் போட்டு தாராளமா அந்த தேங்காய் பாலை என்ஜாய் பண்ணலாம். டயபெட்டிக் பேஷண்ட்டும் தேங்காய் பால் சாப்பிடலாம். ஆனா சர்க்கரை போடாம சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் லெவல்ஸ் ஏறாது. உங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா பூஸ்ட் ஆகும். சோ இதுதான் டயட். இல்ல சாப்பிடவே கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கிழங்கு ஐட்டம்ஸ் லைக் இந்த உருளைக்கிழங்கு, ரொம்ப டீப் ஃப்ரை பண்ற வாழைக்காய், இது மாதிரி விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு வாழைக்காவே வந்து நீங்க பொரியல் மாதிரி பண்ணலாம். தேங்காய் போட்டு வாழைக்காய் பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடுறது. வாழைக்காய் வறுக்காம சாப்பிடுங்க. உருளைக்கிழங்க வந்து இப்ப நீங்க சப்போஸ் குருமா மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேசிக் உருளைக்கிழங்க குருமால போட்டு சாப்பிடுறது, இல்ல புலாவ் பண்றீங்கன்னா போட்டு சாப்பிடுறது. அது வந்து வறுத்து தீச்சி சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். மத்தபடி நீங்க எல்லாமே சாப்பிடலாம். கீரை வகைகள் சேர்த்துக்கோங்க. பொரியலோட ஒரு கீரையும் நீங்க சேர்த்துக்கலாம். சப்போஸ் எனக்கு 2 பொரியல் பண்ண முடியாது, கீரை 10 ரூபாய் தான் கட்டு கிடைக்குது அப்படின்னா டெய்லியுமே கூட நீங்க கீரை சாப்பிடலாம். இந்த மாதிரி மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போதே கீரையை நைட்டே கிளீன் பண்ணி வச்சுக்கிறது, காய்கறி நெக்ஸ்ட் டேக்கான ப்ரெப்பை வந்து நீங்க முன்னாடியே பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் 5 காய்கறிகள் இருக்கு. அதாவது அதுதான் பேசிக். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு, கொடமிளகா, கத்திரிக்காய், எவ்வளவுக்கு எவ்வளவு தக்காளியோட அளவு கம்மி பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. அதே மாதிரி பச்சை மிளகாய். இந்த 5 காய்கறிகளை எவ்வளவு உங்க டயட்ல கம்மி பண்ணிக்கிறீங்களோ அது அவ்வளவு நல்லது. இது பேர் நைட் ஷேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஆட்டோ இம்யூன் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ருமட்டாய்டு இருக்கு, சொரியாசிஸ் இருக்கு, தைராய்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த 5 காய்கறிகள்: கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கொடமிளகா கண்டிப்பா தொடவே கூடாது. சப்போஸ் கத்திரிக்காய் சாம்பார்ல போட்டிருக்காங்க, அந்த சாம்பார் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் அது ட்ரிகர் பண்ணும். அதே மாதிரி தக்காளியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்க்கிற இடத்துல நிறைய லெமன் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்க வேண்டிய இடத்துல நிறைய பெப்பர் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி சேர்த்துக்கும் போது உங்களுக்கு ஆஹ் என்ன ஆகும் அப்படின்றீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது இந்த அலர்ஜி ரியாக்ஷன்ஸ், உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் இதெல்லாம் கம்மியாகும். இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்லல. இந்த 5 காய்கறிகள் ஆட்டோ இம்யூன் இருக்கு, அதாவது எனக்கு இம்யூன் சிஸ்டமான என் தைராய்டு அஃபெக்ட் ஆயிருக்கு, எனக்கு ஸ்கின்ல சொரியாசிஸ் இருக்கு, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, அந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் இருக்கிறவங்களுக்கு இந்த 5 காய்கறிகளை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண சொல்றேன். ரெகுலரா இருக்கவங்க இதோட அளவை குறைச்சிக்க சொல்றேன். ஓகே, பழங்கள் எல்லா பழங்களும் சாப்பிடலாம். எந்த பழமும் உங்களுக்கு ஹார்மே பண்ண போறது கிடையாது. பட் அளவா சாப்பிடுங்க. சரி, பழம் சாப்பிட சொல்லிட்டாங்க, நான் ஒரு நாளைக்கு 2 மாம்பழம் 4 மாம்பழம் சாப்பிடுறேன் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும், வயிறு சூடாகும். அதே மாதிரி மாம்பழம் அதிகமான கேலோரி ரிச்ன்றதுனால கொஞ்சம் வெயிட் போடும், சுகர் லெவல்ஸை ஏற்றும். ஸோ அதனால ஆவரேஜா இந்த மாதிரி இந்த மா, பலா, வாழை இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா அளவா சாப்பிடணும். மற்ற எல்லா பழங்களும் நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். தர்பூசணி நீங்க நல்லா பெரிய 2 ஸ்லைஸ் தர்பூசணி சாப்பிடலாம். ஒரு ஃபுல் மலாம்பழம் கூட நீங்க சாப்பிடலாம். மலாம்பழம்லாம் நீங்க அப்படியே கட் பண்ணிட்டு அதுல இருக்க விதையை மட்டும் எடுத்துட்டு அந்த குட்டி மலாம்பழத்தோட இதை வந்து ஸ்பூனை போட்டு நீங்களே ஸ்கூப் பண்ணி அழகா சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பாடியில இருக்க தேவையா இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு உங்க டெட் செல்ஸையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு உங்களை எப்பவுமே யங்கா வச்சுக்கும். ஆயில்ஸ் பொறுத்த வரைக்கும் கீ, நெய் தாராளமா நீங்க சாப்பிடலாம். நெய்னால உங்க கொலஸ்ட்ரால் ஏறாது. கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 2 ஸ்பூன்ல இருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நெய் உங்களுடைய டயட்ல சேர்த்துக்கலாம். நீங்க தோசை சாப்பிடுறீங்கன்னா தோசையில எண்ணெய்க்கு பதிலா நெய் போட்டு தோசை சாப்பிடலாம். இல்ல தோசை அவ்வளவா பிடிக்காது, தோசை பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்றவங்க சாதம் சாப்பிடுறீங்க அப்படின்னா நல்லா ஒரு 2.5 ஸ்பூன் நெய் அந்த சூடு சாதத்துல போட்டு அது மெல்ட் ஆயிடணும். நெய் வந்து மெல்ட் பண்ணி உருக்கிட்டு தான் சாப்பிடணும். அப்படியே பாட்டில் இருக்க நெய் எடுத்து அப்படியே சாப்பிட முடியாது. ஸோ அதை நீங்க உருக்கிட்டு சாப்பிடும் போது நம்ம பிளட் பிரெயின் பேரியர், அதாவது அது ஒரு குட் ஃபேட். ஸோ உங்களுக்கு அந்த ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி ஸ்கில் டிசிஷன் மேக் பண்றதுக்கும் குட் ஃபேட் நமக்கு வேணும். அதனால நெய்னால நமக்கு கொலஸ்ட்ரால் ஏறாது.
உங்க சன்ஃபிளவர் ஆயில், ரிஃபைன்ட் ஆயில்ஸால தான் கெட்ட கொழுப்பு ஜாஸ்தியாகும். அதனால தேங்காய் பால் பார்த்து பயப்படுறது, வேர்க்கடலை பார்த்து பயப்படுறது, நெய்யை பார்த்து பயப்படுறது வேண்டாம். தாராளமா நீங்க நெய் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில எவ்வளோக்கு எவ்வளோ சமைச்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது, கம்பேரிட்டிவ்லி டு த ரிஃபைன்ட் ஆயில். ஸோ தேங்காய் எண்ணெயில தாளிச்சிக்கிறது, சட்னி தாளிக்கிறது, பொரியல் தாளிக்கிறது, பேசிக்கா ஒரு குழம்பு தாளிக்கிறது எல்லாமே நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க. ரொம்ப ஆப்ஷனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் அண்ட் கடலெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 3 எண்ணெய் தான், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய். இந்த கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் செக்குல ஆட்டினதா இருக்கணும். நெய் வந்து வெண்ணெய் வாங்கி வீட்லயே உருக்கி வச்சுக்கிற வெண்ணெய் நெய்யா இருக்கிறது பெட்டர். இல்ல நல்ல பிராண்ட்ல நெய் கிடைக்குதுன்னா நெய்யை வந்து நீங்க வந்து சூடு சாதத்துல போடும்போது அது மெல்ட் ஆயிடும். இல்ல அதை நல்லா உருக்கிட்டு மைக்ரோவேவ்ல உருக்கிட்டு யூ கேன் ஹேவ். ஸோ இது வந்து ஆயில்ஸ் பொறுத்த வரைக்கும். காரத்துக்கு பொறுத்த வரைக்கும் மிளகா பொடியை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணிட்டு பெப்பர் அண்ட் ஜீரா பொடி, தனியா பொடி ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வயிறுல இருக்கக்கூடிய இந்த அசிடிட்டி பிரச்சனையை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டயட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பெருசா ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது, ரொம்ப ரொம்ப நாமினல் சேஞ்சஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன், நல்லா தூங்குங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா டயட் சாப்பிடுங்க. ஸோ இது 3த்தையும் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்டர்லில வந்து ஹெல்த் வந்து சூப்பரா உங்க கையா, அதாவது உங்க கையில உங்களோட ஹெல்த். யாருக்கிட்டையும் நீங்க எந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டயும் போய் நீங்க ஒப்பீனியன் கேட்க வேண்டாம், டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டாம், பைசா செலவு பண்ண வேண்டாம், எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ வீட்டுல இருந்தபடியே நம்மளோட ஆரோக்கியத்தை நம்மளால ஈஸியா மீட்டை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் பேசுனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல உங்களோட பர்சனல் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இப்ப என்கிட்ட கேட்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. எனக்கு இந்த ஆலிவிதை எப்படி யூஸ் பண்ணணும்? ஆலிவிதை எப்படி யூஸ் பண்ணணும்? ஓகே, இப்போ நீங்க ஆழி விதை வந்து சப்போஸ் ஒரு 100 கிராம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வறுக்கவே வேண்டாம். ஆழி விதையை வறுக்காம அப்படியே பாக்கெட்ல இருந்து டைரக்டா மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணி பொடி வச்சுக்கோங்க. ஆகுமா அது மிக்ஸி ஜார்ல போட்டா? அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி நைஸ் பொடியா வராது, கொஞ்சம் கொர கொரன்னு பொடியா இருக்கும். அதை நீங்க மோர்ல கலந்தோ இல்ல தண்ணியில கலந்தோ நீங்க அப்படியே குடிச்சிடணும். ஓகே. வேர்க்கடலை சாப்பிடலாமா? வேர்க்கடலை அதாவது இந்த மசாலா வேர்க்கடலை இல்லாம வறுத்த வேக வச்ச வேர்க்கடலை தாராளமா சாப்பிடலாம். இல்ல வறுத்த வெறும் பிளெயின் வறுத்த வேர்க்கடலை தோல் உரிச்சிட்டு நீங்க தாராளமா சாப்பிடலாம். தேங்க்யூ டாக்டர். வேர்க்கடலை சட்னி பண்ணி கூட நீங்க சாப்பிடலாம். தேங்க்யூ டாக்டர். வேற யாருக்காச்சும் ஏதாவது சந்தேகங்கள்? ஆமாங்கம்மா, அந்த ஆழி விதை என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம 2 ஜாயின்ஸுக்கும் நடுவுல இருக்கு இல்லைங்களா, 2 எலும்புக்கு நடுவுல நமக்கு ஒரு ஜவ் ஒன்று இருக்கும், சினோவியல் ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். அதை வந்து ட்ரை ஆகாம பாத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இடுப்பை சுத்தி வெயிட் போடுறத கம்மி பண்ணும், பிபி கம்மி பண்ணும், நிறைய விஷயங்கள் இருக்கு ஆழி விதையில. முடி நல்லா பாத்துக்கும் வயசான காலத்துல. சோ ஆழி விதை நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். டாக்டர் காசி விஸ்வநாதன் பேசலாமா? எஸ் சார், எஸ் சார். ஓகே, குட் ஆஃப்டர்நூன். வேற ஒரு மீட்டிங் இருந்ததுனால என்ன 4:30க்கு தான் என்ன ஜாயின் பண்ண முடிஞ்சது. ஓகே ஓகே சார். half an hour நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் ஜாயின் பண்ணும்போது நீங்க வந்து எக்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. எக்ஸ் நீங்க ஒரு நாளைக்கு 2-3 கூட சாப்பிடலாம்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார். எக்ல புரோட்டீன் கரெக்ட், பட் வாட் அபவுட் கொலஸ்ட்ரால்? சார் இதுதான் ஒரு ராங் கன்செப்ஷன் வச்சிருக்காங்க சார். அந்த எல்லோ யோக்க வந்து கொலஸ்ட்ராலா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி 2 எக்கோட எல்லோ யோக்ஸ் நீங்க தாராளமா சாப்பிடலாம். பர் டே? பர் டே 2 யோக் சாப்பிடலாமா? தாராளமா நீங்க சாப்பிடலாம். ஆனா என்ன டிராபேக் ஆகும்னா, நிறைய பேர் வந்து அதை நல்லா சியூ பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா, அந்த யோக்க வந்து எவ்வளவு சீக்கிரம் அதை முழுகணும்னு தான் பார்ப்பாங்களே கண்டி, அதை ப்ராப்பரா சியூ பண்ணி சாப்பிடாதனால கொஞ்சம் நெஞ்சிலேயே நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சோ நீங்க நல்ல பெப்பர் போட்டுட்டு எவ்வளவு நல்லா அதை சியூ பண்ணி அதை வந்து ஜூஸியா மாத்திர முடியுமோ மாத்திட்டீங்க அப்படின்னா, ஈவன் தோ நீங்க அதை அதாவது எப்படின்னா அப்படியே கல்ப் பண்ணும்போது ஸ்டமக்கால அதை ப்ராப்பரா டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அது அப்படியே நமக்கு வந்து என்ன சொல்றது, ஃபீக்கல் மேட்டரா வெளியில தள்ளிடும். தாராளமா 2 எக்ஸ் வந்து நான் 4 எக் சொல்லியிருக்கேன், அதாவது காலையில 2 நைட்டு 2 சாப்பிட சொல்லியிருக்கேன். தாராளமா சாப்பிடலாம். மத்தியானம் சாப்பிடும் போது வேணா ஒரு எக்கோட யோக்க நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, எக்னு நீங்க சொல்றீங்கன்னா எக் ப்ரிப்பரேஷன் எனிதிங் லைக் ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ் ஆர் ஸ்கிராம்பிள்ட் எக்ஸா இருந்ததுன்னா 3 எக்ஸ் போட்டு நல்ல ஒரு பெரிய எக் ஆம்லெட் மாதிரியோ இல்ல ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ் மாதிரியோ நீங்க சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம். அதுல யூ கேன் ஆட் ஆல் ஆனியன்ஸ்,
உங்களுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு யூ கேன் மேக் லைக் வெஜிடபிள் ஆம்லெட் மாதிரியும் யூ கேன் ஹேவ் சார். ஸோ அந்த ஃபார்ம்ல சாப்பிடும்போது இந்த கொலஸ்ட்ரால் பத்தி கவலை வராது பயப்படாம நீங்க சாப்பிடலாம். நல்லா மென்னு தான் சாப்பிடுவோம் அதை. ஆமா அப்படி சாப்பிடுறச்சே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வராது. நீங்க அந்த ஆம்லெட்ல போடுற ஆயில்ல தான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வரும். இஃப் யூ புட் லாட் ஆஃப் ஆயில், ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒட்டிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய எண்ணெய் சுத்தி ஊத்துவாங்க பாருங்க, அங்கதான் பிரச்சனை. அதை நீங்க கோகோனட் ஆயில்ல யூ ப்ரிப்பேர் தட் ஆம்லெட், so you won't get that cholesterol high sir. கொஞ்சமா ஆயில் போட்டா போதும். போதும். நான்ஸ்டிக் தவா இருக்கிறதுனால இஸ் நாட் கோயிங் டு யா அதுல பண்ணா இந்த மாதிரி சாப்பிடலாம். எஸ், இந்த டவுட் எனக்கு இருந்தது. தேங்க்ஸ். thank you sir. Where are doubts? Doctor, you are having a group, you know, that naturopathy. For a long time you are doing it. Abhiram, sir. Yeah. Yes, sir. You came about 2 years back to Dignity Foundation or something like that, I remember. Yes. We created one group. On and off, we will be posting some health information, sir. We are 20 people. We are already members there. Okay. I think I can advise other recently joined Dignity Foundation members can join. Yes, they can join. Very helpful. You have given a lot of things, and I have personal this one. I have asked you some questions, and you have replied also. Okay, sir. Dry mouth. What shall I do? Because I have got hiatus hernia. I am not going for operation or anything. So hiatus hernia creates a lot of gas and the dry mouth. So how to manage it and generally hernia la pathinga appadina there will be some displacement of intestines, ungalde large intestines and small intestines. Adu natural anatomical. It is not intestine, it is a hiatus hernia, which is the food pipe beginning. It is there. Yeah, that's what. And the food pipe தான் we will in medic. Okay, and the food pipe வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா there will be some displacement from its anatomical position. So நீங்க என்ன பண்ணலாம்னா abdomen strengthen பண்ணக்கூடிய exercises நீங்க practice பண்ணும்போது you feel better. Like take a small plank, 10 counts plank பண்ணுங்க. இந்த தண்டால் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி plank பண்ணுங்க. ஸ்விம்மிங் உங்களுக்கு கிடைக்குது, உங்களால ஸ்விம்மிங் பண்ண போக முடியும் அப்படின்னா இடுப்புக்கு கீழே வயிறும் இடுப்பு பகுதியும் நல்லா அந்த ஸ்விம்மிங் பண்ண கூட அவசியம் கிடையாது. நீங்க ஸ்விம்மிங் பூல்ல ஒரு 20 நிமிஷம் வயிறையும் இடுப்பையும் நல்லா நினைச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் சாப்பிட பாருங்க. ரொம்ப டஃபா லைக் ரொம்ப ஹை நான்வெஜ் வேண்டாம், இல்ல ஹெவி மீல்ஸ் வேண்டாம். ஈஸியா டைஜஸ்ட் இல்ல பிரிச்சு சாப்பிடுங்க. ஒரே மிட்டா சாப்பிடாம கொஞ்சம் கேப் கொடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த கேஸ் இஷ்யூஸஸ் இருக்காது. டயட்ல நிறைய பெருங்காயம், பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்க சொல்லுங்க சார். இப்ப பருப்பு எல்லாம் பண்றாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே அந்த கட்டி பெருங்காயம்னு கிடைக்கும். தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதே பூண்டும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. மார்னிங்ஸ்ல நீங்க பூண்டை வந்து குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு தேன்ல ஊற வச்சுட்டும் நீங்க சாப்பிடலாம். ஸோ அதுவும் ஒரு எக்ஸலண்டான கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பாடிக்குள்ள போய் நைட்ரிக் ஆக்சைடு ரிலீஸ் பண்றதுனால உங்களோட பிளட் சேனல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும், ப்ரெஷரைஸ்டா இல்லாம இருக்கிறதுக்கு. ஸோ ஐ திங்க் இப்படிதான் we can manage இந்த நைட். அந்த ஆல்மண்ட் ஒரு 4-5 ஊற வச்சுட்டு அந்த ஃபிக் ஒன்று ஊற வச்சு அந்த தண்ணி குடிக்கிறேன். இதை காலையில் அதை எடுத்துக்கிறேன். Ensure I am taking morning, not coffee. Very good. And I do about 45 minutes some exercise, pranayama type of exercise. Super. Regular with this one. Then after 1.5 hour break, by 8:30 I go for a park walk. About half an hour I am doing the walking also. Okay. Everything I am doing. I am now running 84. Very good. With only this problem. நீங்க தான் எங்களுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். Physical problem only that annoying me. If I am fit enough, I can go running like 60. Okay. Physical problems prevent me, and because I had another problem was long back. I had the bypass surgery and all to about 2004. So egg I am taking 2 morning egg, but yellow I am not taking because that is maybe sometimes it may be affecting. I am doing all these things, but only thing is some type of this gastric or something comes, then we get this stress also comes. What to do? Obviously sir. Stress இல்லாம இப்ப நீங்க ஒரு LKG குழந்தையை போய் கேட்டீங்கன்னா கூட they will have a stress, lot of stress they will be having. Yeah.
ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லிக்கோரைஸ்ன்னு சொல்லுவோம், அதிமதுரம். இந்த சிங்கர்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. முழு டீ கிடைக்குது இப்போ. அந்த அதிமதுரம் பொடி வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். சோ நீங்க என்ன பண்ணலாம், 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் அந்த அதிமதுரம் வாட்டர் வச்சுட்டு whenever you are feeling very stress you can have that water. சோ உங்களுடைய அந்த cortisol levels வந்து நல்லா கம்மியாகும் உங்களுக்கு. அதிமதுரம், yes sir. And our Dignity Foundation is helping you a lot because I am getting engaged. Very good sir. அதுதான் வேணும். Many of the elders, they are benefited by Dignity Foundation only because some participation, some elders movement along with them, move with this, even half an hour, 1 hour physically or Zoom, that is really helpful. I am regularly promoting the Dignity Foundation because it is really doing an excellent job. But ஈவன் நானுமே அதை பாக்குறேன். லைக் அவங்க ரொம்ப ஆக்டிவா என்கேஜா வச்சிருக்காங்க. சோ அதுதான் சொல்றேன், இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படியே நீங்க எல்லாரையுமே வந்து இது ஒரு கம்யூனிட்டி மாதிரி யூ ஹேவ் டு ஃபார்ம். சோ ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தனியா இருக்கணும்ன்றதே கிடையாது. ஏன்னா இப்போ இந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கவங்களே எனக்கு வேற ஒரு ஜீரியாட்ரிக் ஃபவுண்டேஷன் மூலமா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ இங்கேயுமே சோ நான் எங்கெல்லாம் நான் வந்து இப்போ ஆன்லைன்ல பாக்குறேன்னா அதே குரூப் ஆஃப் எல்டர்லி பீப்புள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எப்படின்னா ஒரு தைரியம் இருக்கு. ஓகேப்பா நம்ம ஆளுங்க இருக்காங்க இந்த குரூப்ல அப்படின்னு சொல்லிட்டுன்னு. My friend Nehru is there, Nehruji. He is about 85 or 86. Our Rajapan is about 88. Okay. So 80 plus are all there. Grace. And Dr. Sarojini is about 93. Very good, sir. That all I will give credit to Dignity Foundation only. Yeah, sir. They are doing an excellent job actually. Madam, Punitha, I forgotten. She has come here, Punitha, 88. Punitha's sister. Doctor, this is Suresh. Yes sir, Suresh sir, சொல்லுங்க sir. ஒரு சின்ன டவுட். ரீசெண்டா ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் போகச்ச ஒன்று சொன்னாங்க. ஐ ஹவ் பீன் யூசிங் ஒன்லி செக் எண்ணெய். ஓகே, அவங்க என்ன சொன்னாங்க, செக் எண்ணெய் இஸ் குட், ஐ டோன்ட் டினை. பட் என்னன்னா அந்த செக் எண்ணெய் வந்து அந்த காலத்துல அந்த செக் எண்ணெய் யூஸ் பண்ணச்ச நிறைய பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து எல்லாரும் பண்ணாங்க. அந்த ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து பண்றது கிடையாது. அந்த செக் எண்ணெய் வந்து ராவா எடுக்கிறதுனால இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த், நோ டவுட். பட் லேக் ஆஃப் பிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கிறதுனால அந்த செக் எண்ணெய் நீங்க எல்லாத்துலயும் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொலஸ்ட்ரால் வந்து வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தேரி சொன்னாங்க. அவங்க சொன்னது எனக்கு லாஜிக்கா கரெக்டா இருந்தது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ் டாக்டர். சூப்பர் சார். சி அவங்க சொல்ற லாஜிக்ஸ் எல்லாமே கரெக்ட் தான் சார். அண்ட் உங்க ஏஜுக்கு வி நீட் கொலஸ்ட்ரால் சார். ஓகே, ஓகேங்களா. கொலஸ்ட்ரால்ன்றது ஒண்ணுமே, அதாவது கொலஸ்ட்ரால் அப்படி பேன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி அது ரொம்ப ஒரு அழகான வேர்ட் கொலஸ்ட்ரால். அது வந்து இட் வில் கிவ் யூ லைக் அ குஷன் எஃபெக்ட். குஷன் எஃபெக்ட்னா ஃப்ராக்சர்ஸ் ஆகாம பாத்துக்கும், எந்த உள்ளுக்குள்ள எனி இன்டர்னல் ஹெமரேஜஸ் இல்லாம பாத்துக்கும். அண்ட் நம்ம பாடியை முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம உடம்புல செக்ரீட் ஆக ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால். அதாவது இப்பதான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் இல்லையா, இவ்வளவு இருக்கணும் இவ்வளவு இருக்கக்கூடாது கன்ஃபியூஸ் பண்றாங்களே. அதுதான் நானும் சொல்றேன், நீங்க ரொம்ப கன்ஃபியூஸே ஆயிக்காதீங்க. யூ கோ வித் யுவர் ஃப்ளோ. உங்களுக்கு சப்போஸ் செக் எண்ணெயில எதுவும் ட்ரபிள் இல்ல, நல்லா நீங்க ரெகுலரா ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங் போறீங்க, தோசைக்கோ இல்ல சமையலுக்கு நீங்க ரொம்ப மினிமலிஸ்டிக்கா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ட்ரபிளும் கொடுக்காது சார். ஓகே ஓகே, தாராளமா நீங்க செக் எண்ணெய் சாப்பிடலாம். செக் எண்ணெயால உங்களுக்கு கெட்ட கொழுப்பு பேட் கொலஸ்ட்ராலா மாறாது. ஓகே ஓகே, அதுதான் ஐ ஜஸ்ட் தாட். எனக்கு ரொம்ப அவங்க ஏன்னா நம்ம ஒன்னும் லிட்டர் இப்போ ஒரு நாளைக்கு நீங்க ஒன்னும் 1/2 லிட்டர் செக் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ண முடியாது சரியா, எந்த வீட்டுமே பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். கேஸ் இப்போ 2 வேளையும் வத்தல் பொரிச்சு சாப்பிடுறாங்க இந்த அது மாதிரி, அதுதான் வேண்டாம்னு சொல்றோம். ஓகே ஓகே, அது ஆல்வேஸ் அது எனி ஆயில் இஸ் பாய்சனஸ். ஈவன் ஹனி, தேனே எடுத்துக்கோங்களேன். தேன் வந்து நிறைய மெடிசினல் பெனிஃபிட் இருக்கு. இஃப் யூ டேக் எக்ஸஸ் ஹனி இட் வில் டர்ன் இன்டு a poison. கரெக்ட். ஜஸ்ட் அதாவது அவங்க லாஜிக் இஸ் ஆல் ஓகே. பட் இப்ப என்ன இதுவாயிடுச்சுன்னா பீப்புள் ஆர் டர்னிங் இன்டு a very healthy lifestyle. ஓகே, அட்வைசஸே இல்லாம இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியத்துக்கு மாறுறாங்க. இந்த மாதிரி செக் எண்ணெய்க்கு மாறும்போது their pharmaceuticals line goes down. கரெக்ட். சோ அப்போ வந்து
அவங்களுக்கு தேர் கமர்ஷியல்ஸ் வந்து அடி வாங்கும்போது தே வில் புட் Correct. ஆல் தீஸ் பயமுறுத்தது, ஆமா. சாப்பிடாதீங்க, That is இப்படி பண்ணிடாதீங்க, ஏன்னா நீங்க ஹெல்தி ஆயிட்டீங்கன்னா அவங்களுக்கு ட்ரபிள் ஆயிடும். correct. I understand. Thank you. Thank you. Thank you. Dr. Rajapan here. Yes, sir. Can Again, you give few minutes? okay. Let Rajapan. I am Rajapan here. Yeah, sir. கேக்குது சார், சொல்லுங்க. Yeah. Thank you very much for the very useful information you have given to these people. Thank you, sir. I am 89. 89 years, Yeah, and I am keeping my weight at 63 kilos for the past 65 years. Oh my goodness. Great, sir. Great. And I am doing regularly yoga and acupressure I am training, I am teaching also. Very good. Only thing is I want to tell you is most of our people, they are not bothered about listening to the body language. Body has got a language to tell you. Suppose if it is vomiting, cannot digest, indigestion. Similarly, you are doing loose motion. That's all these things are only symptoms. No treatment is required. Automatically, it will be solved. Yes. You can take care of itself. That thing I am telling people whom I am taking class and other things. Okay. Only thing is the reaction or the body language listening is very, very poor. Yeah. Immediately they go to the doctor and stop the symptoms. The symptoms should not be stopped. Stop. Only an indication that his body is taking care of it. Thank you very much. Thank you, sir. It's a very nice info, sir. நானுமே அதனால தான் சொன்னேன். இப்ப தூங்கணும்னு பாடி சொல்லும்போது அதை நம்ம டினை பண்றோம்ல. So we have to listen to the body. அதுதான் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் டாக்டர். அதை நம்ம லிசன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். Thank you very much. Thank you. Kashyaswanathan again. Yes, sir. Rajapan sir was our guru. Okay. 2018 ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு டெய்லி ப்ரோக்ராம டிசைன் பண்ணுவார். ஓ, ஓகே. 6 o'clock நாங்க ஈவினிங் மீட் பண்ணோம். ஒவ்வொரு இது சொல்லுவாரு. அப்புறம் ஒரு நாள் தேர்ஸ்டே பூரா யோகா எங்களுக்கு டீச் பண்ணுவாரு. ஓகே. ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லுவாரு. அவர் சீனியர் மெம்பர். ஓகே சார். எங்களுக்கு அண்ணா நகர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், ரகுபதி சார் சொன்னார் இல்லையா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் நீங்க வச்சிருக்கீங்களே, நானும் அதுல இருக்கிறேன். ஓகே. வர்ற மெசேஜஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் எவ்ரி டியூஸ்டே 11 o'clock அந்த யோகா அதுக்கும் பண்ணுவேன். நேச்சுரோபதி பத்தி நீங்க சொன்னது மாதிரி அதெல்லாம் கத்துக்கிட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. மார்ச் மாசம் நான் புனே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரோபதி வெரி குட் சார் ப்ரோக்ராம் ஒன்று நடந்தது. 3 days வெல்னஸ் அண்ட் டீடாக்ஸ் ப்ரோக்ராம். ஓகே. இந்த நேச்சுரோபதி டீடாக்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். 50 people அட்டென்ட் பண்ணோம். வெரி குட் சார். along with that yoga and other practices were there throughout the day. நல்லா இருந்தது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நேச்சுரோபதி டீடாக்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். வெரி குட் வெரி குட். தட் இஸ் आवर ஹெட்குவார்ட்டர்ஸ் சார். புனே இஸ் आवर ஹெட்குவார்ட்டர்ஸ். அதனால தான் இப்போ புதுசா ஓபன் பண்ண ஃபெசிலிட்டி ரொம்ப லார்ஜ் ஃபெசிலிட்டி. எஸ். வந்து அந்த சார் 1 minute சார், சாரி டு இன்டரப்ட் யூ சார். கௌசல்யா மேம், நீங்க வந்து கை தூக்கி இருந்தீங்க, டவுட் கேக்குது. டவுட் யாவது இருக்கா மேம்? கேட்கணுமா? இல்ல, கேக்குறேன். எங்க ஹஸ்பண்ட் 3 years முன்னாடி பைபாஸ் பண்ணிருக்காங்க. டெய்லி சாப்பிடலாங்களா? பைபாஸ் பண்ணிருக்காங்க, டெய்லி எக் சாப்பிடலாமா கேக்குறீங்களாமா? ஆமா, 2 eggs நீங்க சொன்னீங்கல்ல, பைபாஸ் பண்ணிருக்காங்க 3 years முன்னாடி. எங்க ஹஸ்பண்ட் எல்லோவோட சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? 2 eggs சாப்பிடலாமா? ஓகேமா, தாராளமா 2 egg சாப்பிடலாம். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, மார்னிங் ஒன்னு ஆஃப்டர்நூன் ஒன்னா கொடுங்க அவருக்கு. ஆனா நல்லா மென்னு சாப்பிட சொல்லுங்க அவரு. இல்லைன்னா நீங்க நல்லா ஆம்லெட் மாதிரி அதுல நிறைய பெப்பர், ஆனியன், கொஞ்சமா கிரீன் சில்லிஸ் எல்லாம் போட்டு 2 எக்ஸ வந்து நீங்க ஆம்லெட் மாதிரி போட்டு கொடுக்கலாம். ஆனா நல்லா சூ பண்ணி சாப்பிடணும். அப்பா சரி சரி, ஓகே மேம். தேங்க்யூமா. பிரபாகரன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
இதே கீரை எல்லாம் நிறைய சாப்பிடலாம்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. எனக்கு வந்து இந்த கீரை, இந்த வாழைப்பூ அதெல்லாம் சாப்பிட்டான்னா, மறுநாள் காலையில போகும்போது அப்படியே வெளியில வந்துருது. ஆ. அது எதுனா? அது சில பேருக்கு இம்மீடியட்டா அந்த டீடாக்ஸ் எஃபெக்ட் இருக்குங்கப்பா. ஆ, அதனால இப்ப ஈவன் எனக்குமே இருக்கு. முருங்கைக்கீரைக்கு மட்டும் அந்த எஃபெக்ட் எனக்குமே இருக்கு. இப்ப நான் முருங்கைக்கீரை ஆ. சாப்பிட்டேன் அப்படின்னா, எனக்கு வித்தின் ஆமா, 2 முருங்கைக்கீரைக்கு அந்த ஹவர்ஸ்ல மாதிரி இருக்கு. வந்து இம்மீடியட்டா வந்து நமக்கு அந்த அப்படியே என்ன கலர்ல நம்ம சாப்பிட்டோமோ அதோட இது இருக்கும். அத பத்தி அப்படியே. நீங்க பயப்பட வேண்டாம். உங்க ஆ, பாடி வந்து ரொம்ப நல்லா டெலிகேட்டா நல்லா இருக்கு. தாராளமா நீங்க அதே சாப்பிடலாம். கொஞ்சம் அதே நீங்க மாதிரி என்ன பண்ணுங்க, பருப்போட சேர்த்து சாப்பிடுங்க. பொரியலா சாப்பிடாம, கீரைய வந்து பருப்போட சேர்த்து சாப்பிடும்போது இந்த எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாகும். அந்த ஓகே மேம். பருப்புல நான் சொன்ன மாரி பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியா சேர்த்து வேக வச்சு, கீரை மசியலா சாப்பிட்டீங்கன்னா, இந்த எஃபெக்ட் இருக்காது உங்களுக்கு. இந்த கீரையும், அந்த வாழைப்பூ அந்த மாதிரி வந்துருது. அதனால தான் கேட்டேன். ஓகே, ஓகே, ஓகேப்பா. ஓகே. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. Joseph Good Turning. evening, doctor. சொல்லுங்க சார். We are very grateful to you giving ஐயோ! such a valuable and elaborated thing, how the person should live comfortably. So it is really a very thoughtful thing, and we are very thankful to you for giving such a elaborate thing. One thing is, you have been telling about the timing of the food and everything. He said morning and night, you say we have 7:30 and all the things. So what is happening, of course, in my personal life itself, sir, so when I come home itself comes to 7:30 or 8 o'clock. ஓகே. So when I go to the dinner, anything, it's only 9:30 like that. ஓகே. So that is now. The morning also when I get up now here, then as usual, I think, because after joining, of course, I should, as by many of the people, they say, giving such a recognition for the Dignity Foundation. A Dignity Foundation, because I joined Dignity Foundation in 2019. Okay. So when they joined, those, like they say that our Guru Rajapan, so they were all telling now morning and all the things now. You only tell morning you take some water and all the things. So what I do, they take some water after the things, water, and then because I then started doing some prayers and all the things. By the time I finish itself, this comes about 9:30, 10 o'clock. So 10:30 only I used to take my breakfast now. Okay, okay. So then the lunch comes in after 2:30. So all the things are all now, the timings are all coming very erratic, I think. Now. Okay, okay. But all the things, so even if I take the food late also, it is not giving any problem to my health. That is I think I don't, God grace, I think, I don't know, I have done. So with that one, even I am able to sleep. Of course, sometimes the sleep get disturbed and all the things now. So in the DDF Foundation also, one of the lectures and those you have been taught, even if you don't get the sleep, you count 1, 2, 3, 4 like that. So I started doing that thing now. Yes, I myself don't know. I sleep and then I get up and all the things. But after you get up here now, then I feel I go out and do all the thing myself without anything. But diet, whatever comes on the table, because I'm alone, so whatever comes on the table, I just take. Don't go in for this things or anything now. So left to the servant, but she knows. So what are the things now? What are the things now? But all things I'm able to keep that my health comfortable and then timings, everything. So these things and all will have, but what are things now? I was forced to have this pacemaker in my heart. Okay. So they put the pacemaker because I had every 2 years, all of a sudden there is a giddiness only for a few seconds. Okay. In the few seconds again, then I get up and be normal. Then there will lot of things have been done and everything, and every doctor said you are already nothing normal. But this happens only once in 2 years or once in a year or once in a year. But what time we do not know and all the things. Then they were telling you don't drive, all the things, all restrictions started coming out. But with all the things now, then I told him now, so just give it myself, don't control. Because the controlling comes means then my mind gets sane.
So they started giving them. But fortunately, one doctor, Shivakumar, who was now, he said after checking it out, he said you have to go for 48 hours test. So they put this special Pacemaker. both on test and everything. Then after this, he found out that in 24 hours, 0.78 seconds, you get this type of block. That is that you don't know. That's why that's the reason now. So there is no reason you have to go only for pacemaker. So they did it out here. Of course, Right they've been choice. done. That is the right choice, actually. So there's done some 5 years before, and then the regular checkup and all the things now, and they've also given medicines and all to Yeah, please continue. do continue that. Yes, And your routine is so good. Time பத்தி பிரச்சனை கிடையாது. Sometimes நம்ம late comers-யும் we will adjust இல்ல அதுக்கேத்த மாதிரி you can adjust the entire day. உங்க பாடி அதுக்கேத்த மாதிரி கண்டிஷன் ஆயிருக்கு. So nothing to worry. You follow and you இப்ப நீங்க எப்படி இப்படி சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியா எடுத்துட்டு போறீங்களோ அதே மாதிரி you take your life entire day. I'm very happy. I'm keeping all people. Super. By seeing you, we are also very happy, sir. So thank you so much. Being such a elaborate and successful. Thank you so much. Those who are already body has adjusted to certain environment, you are late eating. Can't change. We can't change. The advice is only for those who are not getting it. Yes. Others who are all comfortable, there is nothing to worry about. Yeah. Yamuna ma'am, you have raised a question, ma'am. Unmute yourself, ma'am. யமுனா மேம் கேக்குதா? கேக்குது. I was listening to everyone's question and your explanation வந்து எல்லாமே செல்ஃப் கண்டெய்ன்டா எல்லா கேட்கணும்னு நினைச்ச எல்லா கேள்விக்குமே பதில் வந்துருது. அதனால கேள்வி கேட்கணுங்கிறது தோணல. இருந்தாலும் I want to ask just one thing. I'm nearing 80. Okay. I'm nearing 80. Okay. And I keep myself quite happy by singing along with all these people. And I must thank Kashi for introducing me towards that breathing practice. So far, sometime, தூக்கம்லாம் நல்லா வரும். நல்லா ஒழுங்காக routine வந்து ஏதோ சீரியல பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அரை மணி நேரம் எல்லாம் இது பண்ணிட்டு ஐ எம் வெரி ஆக்டிவ். ஸோ நீட்டா வரும். ஆனா இப்போ பிகாஸ் ஏஜ் ரிலேட்டட்ங்கிறதுனால நைட் ஐ ஹாவ் டு கெட் அப் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். ஓகே, அப்போ வந்து கொஞ்சம் நாக்கு வறண்டு போகும்போது ஒரு சோம்பேறித்தனம் தான். தண்ணி எடுத்து குடிக்கலாமா குடிக்க வேண்டாமாங்கிறது தான் ஒரு கேள்வி. Okay. தாராளமா you can sip, ma'am. You can just wet your tongue alone. If you are very scared of drinking water again, அது நமக்கு urinate ஆக போகுதுன்ற ஒரு anxious, you can just sip. Summer வந்து அந்த யூரின் frequency is not that much. And போணும்னு போனா கூட it's not full flow. Like winter, it doesn't come. In sometime, but twice in the night, ma'am, twice you're passing urine is a very common, ரொம்ப common. Common தானா? அது உங்க ஏஜுக்கு அது ரொம்ப காமன். அது அந்த யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க சும்மா உங்க நாக்க நினைச்சிக்கிற அளவுக்கு யூ கேன் ட்ரிங்க் சம் வாட்டர். சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி நீங்க, அதாவது நீங்க சிப்பர் வச்சுக்கோங்க. You don't go with regular water. Yeah. Yes. So if you sip, your entire mouth will get wet. So you won't சீக்கிரமா அந்த dryness வந்து அடுத்த எபிசோட் வராது உங்களுக்கு. Yeah. And this breathing exercises which was taught last March to April end. I attended a program by this conscious breathing or something like that. That has helped a lot, which, about which Kashi was explaining little more. Yeah. Right now. Yeah. So breathing exercises generally it will make your physical as well as mental health very happy, ma'am. Yeah, yes. Okay. I don't have any other question because all questions have been answered. And about diet also,
I could participate in anything. And I keep my diet. Good, ma'am. Good. Good. நமக்கு Okay. ஒத்து வந்துருது அவ்வளவுதான். Okay, ma'am. மேடம் It's not 7:30. I take around 8:30. That's it. பூண்டு தேன்ல ஊற வச்சு சாப்பிடணும்னு சொன்னீங்கல்ல, ஆமா. அது தேன்ல வச்சு எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம்? ஒரு பச்சை பூண்டு தான். ஒரு நைட்டு தான். இப்ப நீங்க இன்னைக்கு நைட்டு ஊற வைக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் டே அதை காலி பண்ணிடணும். ஒரு பல்லு ஊற வச்சு அது தந்தா தேன் ஊத்தி அவ்வளவுதான். ஓகே ஓகே. நினைச்சு ஒரு வாரம் அப்படி ஏதாவது வச்சுக்கலாம். இல்லம்மா, அது ரொம்ப ஒரு மாதிரி ஃபங்கல் மாதிரி ஆயிடுறது. அதனால ஒரு ஓவர் நைட் நீங்க டெய்லி சோக் பண்ணிட்டு ஊற வச்சுட்டே சாப்பிட்டுருங்க. மார்னிங் எழுந்து அந்த டேல எப்ப வேணாலும் நீங்க சாப்பிட்டுருக்கலாம். அது இல்ல, அது நான் சமையல்ல சேர்த்து சாப்பிடறேன், அது ஓகே தானே? பொதுவாக சமையல்ல பூண்டு சேர்க்கறேன்ல, அப்போ நீங்க சாப்பிடலாம். நீங்க சமையல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து சமையல்ல இல்ல சமையல்ல பூண்டு ரசத்துக்கு போடுறோம், குழம்புல போடுறோம். அது இல்லாம அதுக்குன்னு ஒரு பலன் இருக்கும். இப்ப தேன்ல ஊற வச்சு பூண்டு சாப்பிடுறதுனால அதோட பலன். இது வந்து பச்சையா சாப்பிடும் போது டைரக்டா உங்களோட பிளட் வெசல்ஸ்ல போயிட்டு அந்த நைட்ரிக் ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். நம்ம சமையல் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா அது பாயில் ஆயிடும். சோ அதோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஓகே. அதனாலதான் அந்த ராவா எம்டி ஸ்டமக்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்றது. எப்பவுமே பச்சையா சாப்பிடும் போது அதோட பலன் அதிகமா இருக்கும் இல்லையா? அதோட விருலன்ஸ் ஃபுல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க வாயில எரியும், நான் சாப்பிட்டுக்கிறேன், வாயில எரியும் பச்சையா சாப்பிட்டாக்கா. அதுக்குதான் தேனோட மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட வைக்கிறது. ரெண்டு பூண்டு நல்ல பொடியா, எவ்வளவு பொடியா சாப் பண்ண முடியுமோ சாப் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் தேன் போட்டு ஊற வச்சிடுங்க. தேனோட சாப்பிடுங்க அதை. ஓகே, நன்றிமா. தேங்க்யூ. சரி, எனக்கும் அடுத்த அப்பாயின்மெண்ட் வந்துருச்சு. ஸோ உங்களோட சப்போஸ் ஏதாவது ஃபர்தரா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க எனக்கு என்னோட குரூப்லயுமே நீங்க போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க the host இல்லனா மெரிட்டா மேம் கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா I will definitely address your doubts. But I'm so glad and so happy இன்னைக்கு உங்களை எல்லாரும் மீட் பண்ணி என்னோட வியூஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டது. டிக்னிட்டி ஃபவுண்டேஷனுக்கு many thanks. தேங்க்யூ மேம். நிறைய வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க, டிப்ஸ் சொன்னீங்க, என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன அவாய்ட் பண்ணணும், எவ்வளவு குவான்டிட்டியில சாப்பிடணும்ன்றத ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் வேல்யூபிள் டிப்ஸ் மேம். தேங்க்யூ. பால்ல மஞ்சள் போட்டு குடிக்கிறது டெய்லி குடிக்கலாமா? அவங்க போயிட்டாங்க சார், அவங்களுக்கு அடுத்த மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த டவுட் வேணா நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். ஆமா, டவுட்லாம் அஸ்வதி கிட்ட சொல்லுங்க, அஸ்வதி கேட்டு சொல்லுவாங்க. நேச்சுரோபதி அட்மினே டிக்னிட்டி ஃபவுண்டேஷன் தான். அதுல ஜாயின் பண்றவங்க எழுதினா அஸ்வதி எழுதினா டேக் கேர் ஆஃப். நீங்க டவுட் சொல்லுங்க சார், நான் வந்து மேம் கிட்ட கண்டிப்பா கொண்டு போறேன் சார். குரூப் இருக்கு, அதுல சேர்ந்து அதுல நிறைய क्वेश्चन எல்லாம் ரைஸ் பண்ணலாமே. அவங்க ரொம்ப நிம்மதியா கொடுக்குறாங்க ரிப்ளை எல்லாம். இனி வேணா அதுல நம்ம ஸ்ரீனிவாசன் எங்க வரலையா இன்னைக்கு? அது இருக்காரு டி ஸ்ரீனிவாசன், அவர் தான் நிறைய யூஸ் பண்றாரு இந்த குரூப். இன்ட்ரெஸ்டடா அவங்க அந்த குரூப்ல சேரலாம். வாட்ஸ்அப் நிறைய ஸ்ரீனிவாசன் நிறைய போடுவார், அதுல அப்பப்போ போடுவாரு. கொஞ்சம் நேச்சுரோபதி பத்தி தான் போடுவாரு. வெரி குட். டாக்டர் ரெகுலரா போடுவாங்க, டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். டெய்லி ஒன்னு போட்டுருவாரு அவரு. தேங்க்யூ எல்லாமே போடுவாங்க, அது சொல்றேன். தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் ஜாயினிங் டுடே. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்க, நான் வந்து கண்டிப்பா மேம் கிட்ட கொண்டு போறேன். தேங்க்யூ. இன்னைக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நேச்சுரோபதி குரூப் என்னதுமா அது? தேங்க்யூ டிசிஆர். அது என்ன தனி குரூப்னா என்ன நம்பர் அது? வாட்ஸ்அப் குரூப் அது. தனி நம்பர் இருக்கு. நேச்சுரோபதின்னு ஒரு குரூப், ஜஸ்ட் லைக் இன்ஸ்பைரிங் only dignity foundation. Thank you all. Thank you. She came about 2-3 years back. At that time it was started. It is there. 20 people are members. All other new members they can join.